என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஓகே, இது டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மார்னிங் பேட்ச்க்கான ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 4:30 AM ரெகுலராகவே கிளாஸ் இருக்கும், ஆன்லைன் மோட். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து எப்போ வேணால் படிச்சிக்கலாம். இது ஒர்க்கிங் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை பொறுத்தவரை காலையில் 4:30 to 7 மணி வரை கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு டியூரேஷன் 4 months. எவ்ரி இயர் 3 பேட்ச். நீங்கள் 2024, 25, 26 எப்போ பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு 3 பேட்ச் போகும். நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர். நீங்கள் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே எண்ட் ஆகும். ஜூனில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா செப்டம்பரில் எண்ட் ஆகும். அக்டோபரில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜனவரியில் எண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்கிற பிளான் என்ன அப்படின்னா VOO எக்ஸாம் வரதுனால இந்த பிப்ரவரி பேட்ச் அப் டு VOO எக்ஸாம் வரையே போகும். சரிங்களா? மற்றபடி நார்மலாக உங்களுக்கு அப் டு 4 months இல்லை நான் 1 year ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த பிப்ரவரி மந்த் பேட்சுக்கு நீங்கள் பிப்ரவரியில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்காது. பெர் மந்த்துக்கு நீங்கள் டீ சாப்பிட்ற செலவை விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? பெர் டே நீங்கள் டீ சாப்பிட வெளியே போனீங்கன்னா 20 rupees செலவு பண்ணுறீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு 600 அந்த அளவு கூட இருக்காதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? பெர் மந்த்துக்கு 600 விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த பொறுத்தவரை. ஓகேங்களா? 4 month பேட்ச். ஸோ நீங்கள் இயர்லியாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெறும் ஒரு நாளைக்கு 10 ரூபா கூட வராது, அதை விட கம்மியாக தான் வரும். இயர்லியாக ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் அப் டு எக்ஸாம் பாஸ் பண்ணுற வர 3 பேட்ச் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். பேசிக் கிளாஸ் இருக்கும், கிளியர் கான்செப்ட் செஷன் இருக்கும், ஸ்கூல் புக் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும், தென் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். டாபிக் வைஸ் ஒரு டாப்பிக்கு ஒரு 100 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கொடுத்து அதில் டவுட் கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் சண்டே உங்களுக்கு 25 out of 25 ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து 25 கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கான டிக்ளரேஷன், அதாவது கிளாரிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே கொடுத்துருக்க 2 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் டோட்டல் விஷயம். ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரை கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. மேக்ஸை பற்றி இதுக்கப்புறம் பயப்பட வேணாம். ஸோ நம்ம செஷனில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உங்களுக்கு பல்காக ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 22, கரெக்டாக 21 days ரெகுலராக காலையில் 4 மணிக்கு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த டைம் கவர்மெண்ட் வேலைக்கு கன்ஃபார்மாக போக போகிறீங்க. குரூப் 4ஓ குரூப் 1ஓ பட் ஏதோ ஒரு வேலைக்கு கண்டிப்பாக போக போகிறீங்க, அது உறுதி. ஏன்னா 21 நாள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப இன்றைக்கி 22 நாள். ஸோ எனக்கே ஹாப்பியாக இருக்குது. கரெக்டாக 4 மணிக்கு ரெகுலராக வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் 22 நாளுமே. ஸோ இது 150 hours கண்டினியூ ஆகணும். இது கேப்பில் எந்த ஒரு பிரேக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறது நானும் மைண்டில் நினச்சிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்பவும் போல ஒரு மோட்டிவேஷனோட ஆரம்பிப்போம். நம்மளோட பெஸ்ட் மோட்டிவேஷன் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் 4 மணிக்கு கண்டினியூஸாக வர்றதே நம்ம பெஸ்ட் மோட்டிவேஷன் தான். கரெக்டாக கண்டினியூட்டியை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்குது என்னைய பொறுத்தளவுக்கு. ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக அதுவே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த தொடர்ச்சி தான் உங்களை லைஃப்பில் கொண்டு போய் எங்கேயோ நிப்பாட்ட போது ஒரு நாள். கண்டிப்பாக வேலை வாங்கி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் தென் அரசு அதிகாரியாக நிற்கும் போது உங்களுக்கு தெரியும் நம்ம தொடர்ச்சியோட பலன் என்ன அப்படிங்கிறது. ஸோ பாருங்கள், இன்றைக்கி நான் பார்க்க போகிற கண்டென்ட் கூட அதுதான், மோட்டிவேஷன் கூட. முயற்சியும் பயிற்சியும் உன்னிடம் தொடர்ச்சியாக இருந்தால் நீ வெற்றி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சரிங்களா? ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு, வெற்றி அடைகிறதுக்கு, ஒரு சாதனையாளனாக மாறுறதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணும் அப்படின்னு நமக்குள்ளேயே கேட்டுப்போம். ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டேஸில் மேக்ஸில் வந்து 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. நீ எல்லாம் பாஸ் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறப்போ உங்கள்கிட்ட என்ன தகுதி இருக்குது, நீங்கள் மேக்ஸில் 35 எடுத்து அவங்களால எப்படி 100 எடுக்க முடியுமா? ஸோ அப்பையும் இப்போவும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ மார்க்குக்காக படித்தோம், இப்போ லைஃபுக்காக படிக்கிறோம். அது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த தகுதி அப்படிங்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது. எல்லாருமே முயற்சி பண்ணுவோம். ஒரு டைம் முயற்சி பண்ணி தான் ஆகணும். லைஃப்பில் ரொம்ப தோற்று போய் உட்காந்துருக்கும் போது சரி முயற்சி பண்ணலாமே அப்படின்னு தோணுது இல்லைங்களா? அதுதான் முயற்சி அப்படிங்கிறப்ப பயிற்சி ஆட்டோமேட்டிக்காக எடுப்போம். ஒன்று நீங்கள் டெய்லி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, இல்லை ஒரு அகாடமியோ ஒரு பயிற்சி நிறுவனத்துக்கு போய் அவங்க கூட டைப் பண்ணி பண்ணுவீங்க, இல்லை ஒரு டெஸ்ட் பேட்சை போட்டு பயிற்சி பண்ணுவீங்க. பயிற்சி அப்படிங்கிறது எந்த ஒரு ஹியூமனாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள வரும், எந்த ஒரு செயல்லையுமே. பட் அந்த பயிற்சியை யாரெல்லாம் தொடர்ச்சியாக சக்ஸஸ் ஆகிற வர பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் சாதனையாளர். சரிங்களா? வேறு எதுவும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. பயிற்சி மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே, இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினத்துக்குமே இருக்கும். ஏன் ஒரு விலங்காக இருந்தால் கூட அதுக்கான உணவை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சி பண்ண தான் செய்யும். அதுக்கான முயற்சியை முதல் டைம்லேயே பிடிச்சிடாது. ஒரு புலியோ ஒரு சிங்கமோ சின்னதாக பிறக்கிறப்பவே அது வந்து இரையை பிடிக்கிறதுக்கான பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா அது தாயிட்டேருந்து கற்றுக்கிடும். சரிங்களா? அப்படிங்கிறப்போ அதுக்கான பயிற்சி எடுத்த உடனே முதல் நாள் நீயே போய் விரைய எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி பிறந்த குட்டியை வந்து தாய் புலி அனுப்பிவிடாது. ஸோ அது கூட இருந்து பயிற்சி எடுக்கும். அந்த பயிற்சி அப்படிங்கிறது ஒரு மனிதனாக பிறந்தவங்க மட்டும் கிடையாது, ஒரு உயிரினமாக பிறந்த எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் அதை யாரெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணுறாங்களோ அது சாதனையாளர்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 2 தான் ஒரு உயிரினம் இருக்கிறதுக்கும் உயிர் இல்லாமல் இருக்கிறதுக்குள்ள வித்தியாசமே. ஒரு உயிர் இருந்து நீங்கள் ஒரு சாதனையாளராக இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலங்குக்கு சமம். என்ன காரணம்? உங்கள்கிட்ட தொடர்ச்சி இல்லைன்னா. தொடர்ச்சி அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் நம்ம எக்ஸ்பர்ட் ஆக முடியும். மெயினாக நம்ம வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிய முடியும். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், எந்த சாதனையாளரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலுமே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தொடர்ச்சி.
தொடர்ச்சியாக பண்ணவங்க ஒரு நாள் சக்ஸஸ் ஆவாங்க. அந்த ஒரு நாள் எப்போ வேணா இருக்கலாம். 10வது நாளாக இருக்கலாம், 20வது நாளாக இருக்கலாம், 50வது நாளாக இருக்கலாம், 100வது நாளாக இருக்கலாம், ஏன் 365வது நாளாக இருக்கலாம், அந்த ஒரு வருஷம், ஏன் நீங்கள் இப்போ எழுதக்கூடிய எக்ஸாமாக இருக்கலாம். பட் அதை நிர்ணயிக்கிறது நம்ம தொடர்ச்சி மட்டும்தான். ப்ளஸ் அந்த தொடர்ச்சியும் எஃபெக்டிவாக இருக்கணும். ஸோ அதுக்கு நிறையா வீடியோ கொடுங்க. அந்த எஃபெக்டிவ்ன்ற வார்த்தைக்குள்ளே பல அர்த்தம் இருக்குது. சரிங்களா? நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுறோம், தப்பை எப்படி கரெக்ட் பண்ணலாம், நம்ம ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு லூப் ஹோல் விட்டுருக்கோம். அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை கரெக்டாக எடுத்துக்கணும். சரிங்களா? நமக்கே தெரியும் ஒரு சில விஷயத்தை நம்ம மாற்ற முடியாது. பட் அதை மாற்றினா தான் நம்ம வெற்றி அடைய முடியும்னா மாற்றி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சரி, நம்ம இன்னைக்கு டாபிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6th 9th புக்கு முடிச்சிட்டோம். சரிங்களா? இன்றைக்கி வந்து லாஸ்ட் 10th புக்கு. இந்த வீடியோக்கு அப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்குள்ளே போக போகிறேன். ஏன்னா 10 வீடியோ ஆக போகுது. இதோட LCM CF இதுக்கு மேலே கேட்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கேட்க வாய்ப்பில்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்க போகிறோம். அதில் 2 வீடியோ, ஒரு வீடியோக்கு 50 கொஸ்டின் கொடுக்க போகிறேன். பட் ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம். திரும்பவும் சொல்கிறேன், PYக்கு கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணலாம். அப்போ தான் நீங்களும் ஸ்பீடப் ஆக முடியும். 10 வீடியோ பார்த்துட்டோம், இதுக்கப்புறமும் ஸ்லோவாக பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோட நான் அடுத்த வீடியோக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதை முடிச்சிட்டிங்களா? இவ்வளோ தான் ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒரு ரிவிஷன் ஃபுல்லாக பண்ணிடுங்க. ரிவிஷன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு வந்து உட்காருங்க. காலையில் உட்காரும்போது கொஸ்டினை டக்கு சால்வ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் டெலகிராமில் கொடுத்துட்றேன். நம்ம டெலகிராம் சேனல் இருக்கீங்களா, டெலகிராமில் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஆன்சர் செக் பண்ணுங்கள். ஸ்பீடாக பண்ணணும். எல்லாமே பார்த்த விஷயம் தான், பார்த்த டைப் தான். நம்மளை தாண்டி எதுவுமே இல்லை. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் உட்காந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100 கொஸ்டின் இருக்குன்னா ஒரு 95 கொஸ்டின் நீங்கள் போட்டுருவீங்க. ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேர்லெஸ் மிஸ்டேக் வரலாம். அதை எப்படி குறைக்கணுன்றது நம்ம ப்ராக்டிஸில் தான் கற்றுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ பார்க்க போகிறது கொஞ்சம் டஃப்பான ஏரியா தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக, கரெக்டாக. இப்போ நம்ம பார்க்க போகிறது பல்லுறுப்பு கோவைகளின் மீப்போவா மற்றும் மீச்சிமா. கொஞ்சம் எல்லாருக்குமே டஃப்னு ஃபீல் பண்ணக்கூடிய இடம். நிறைய பேர் கமெண்ட்லேயுமே நான் பார்த்தேன். கொஞ்சம் கவனிங்க, ஈஸியாக புரியும். GCD அண்ட் LCM ஆஃப் பாலினாமியல்ஸ். பாலினாமியல் அப்படிங்கிறது பல்லுறுப்பு கோவைகள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா பவர் மெத்தடில் பார்த்துருப்போம் இல்லைங்களா? இந்த ஃபேக்டரைசேஷன், காரணிப்படுத்துக, X2 Y2, உங்களுக்கு அந்த பயம் வரக்கூடிய இடமே இங்கே தான் இருக்குது, பாலினாமியல். ஆனால் இது ரொம்ப ஈஸி. கரெக்டாக பெருமையாக பண்ணிங்கன்னா பண்ணிடலாம். சரி, இந்த மெத்தடை நம்ம எப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த மெத்தடை வந்து நம்ம பவர் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். பவர் மெத்தடில் எப்பயுமே ஹையஸ்ட் பவர் அப்படின்னா என்ன எடுப்போம்னா LCM, லோவஸ்ட் பவர் அப்படின்னா HCF. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஓகே, இதில் இந்த FG GS அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த FX அப்படிங்கிறது என்னது, GX அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, FX அப்படிங்கிறது நமக்கு வந்து வகுப்படக்கூடிய எண், GX அப்படிங்கிறது வகுக்கக்கூடிய எண். அவ்வளோதான். அது சொல்லியிருக்காங்க இல்லையா? இதில் நீங்கள் வந்து ஏன்னா இந்த இடத்துல தேவையில்லாமல் யோசித்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த F(x) G(x) இருக்கு இல்லைங்களா? F(x) அப்படிங்கிறது உள்ளே இருக்கும். ஒரு லாஜிக்கில் வகுக்கிறீங்க அப்படின்னா F(x) அப்படிங்கிறது உள்ளே இருக்கும், G(x) அப்படிங்கிறது வெளியே இருக்கும். இப்போது இங்கே பாருங்கள், ஒரு கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு அப்படியே சால்வ் பண்ணி காட்டுறேன். எடுத்துக்காட்ட முடிப்போம். எக்ஸாம்பிள் 5 கொஸ்டின் நான் ஸ்கூல் புக் கொஸ்டின் நானே ஒர்க் அவுட் பண்ணுறேன். உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போன கொஸ்டின் பேப்பரில் போன 9th புக்கில் நான் கொடுத்ததில் எல்லாருமே ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. சரிங்களா? சூப்பர்மா. ஏன்னா சிம்பிள் தான், அது வே ஈஸி. அதை எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க. ஷார்ட் வீடியோ, இது கொஞ்சம் லென்த்தாக வரும், கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது F(x) G(x) இருக்கா? ஒன்றும் இல்லை. இதில் F(x) அப்படின்னா வகுப்படக்கூடிய எண். இப்போது 8/2 மைண்டில் எடுத்துக்கோங்க. இந்த 8 நம்ம 2ஆல் வகுப்போம் இல்லைங்களா? இந்த 8 தான் நமக்கு என்னென்னா F(x). இந்த வெளியே இருக்க 2 தான் G(x). இதை மைண்டில் ஸ்டோர் பண்ணுங்கள். புக்கில் F(x) G(x)ன்னு கொடுத்தாங்கன்னா அப்போ F(x) எங்கே வரணும்? உள்ளே வரணும். G(x) வெளியே வரணும். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே, என்ன கேட்டுருக்காங்கன்னு பாருங்கள். பல்லுறுப்பு கோவையின் மீப்போவா, HCF. சரி, HCF எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற இடத்துல நம்ம 2 வகையான லாஜிக் பார்த்துருக்கோம். இதுக்கு பேர் லாங் டிவிஷன் மெத்தட். சரிங்களா? லாங் டிவிஷன் மெத்தட் ஆப்ஷன்லேருந்து போகிறது ஒரு வே இருக்குது. நம்ம அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறப்போ ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுலேருந்து நம்ம ஆப்ஷன்லேருந்து போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு லாங் டிவிஷன் மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படின்னு கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஒரு நம்பரால் வகுத்து மறுபடியும் அது எப்போ டிவைட் ஆகுதோ அது வரைக்கும் பண்ணணும். இப்போது நம்ம கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாமா? ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு வரலாமா? இந்த மெத்தட் இப்போ உங்களுக்கு கிளியராக புரியணும்னா ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இன்னொரு கொஸ்டின் சொல்கிறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் வரலாம். இப்போ எக்ஸாம்பிள் 385 லிட்டர் இந்த மாதிரி நம்ம பால் சம் ஒன்று பண்ணியிருப்போம். வெயிட் பண்ணுறீங்களா? அதை பார்த்துடலாமா? அப்படியே இல்லை, அப்படியே வெயிட் பண்ணுங்க, நான் அப்படியே எடுத்து காமிக்கிறேன். அந்த சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். பட் உங்களுக்கு அது இப்போ ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல. நான் ஒரு டைம் அதை ஷோ பண்ணுறேன். அந்த சம்மை இந்த மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வருவோம். கிளியராக புரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ இது நம்ம ஒர்க் அவுட் பண்ண சம்மு. இதில் ஒரு கொஸ்டின் எடுத்து இப்போ நான் பண்ணுற மெத்தடை நல்லா பொறுமையாக கவனிங்க. ஏன்னா நம்ம அங்கே வந்து நம்பராக இருக்க போய் ஷார்ட்டாக பண்ணிட்டோம். இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். சரிங்களா? கவனிச்சுட்டு பண்ணிங்கன்னா உண்மையிலே ஈஸியாக இருக்கும். பாலினாமியலுக்கு இதுதான் மெத்தடா அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். இப்போ எக்ஸாம்பிள் 496 403 இருக்கா?
இந்த ரெண்டை மட்டும் நான் எடுக்கிறேன். இப்போ நல்லா பார்த்துங்க, 496 403 496 அப்படிங்கிறது எனக்கு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்னென்னா 403. ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சரியாக அளவிடக்கூடியது. அப்போ மெஷர்மெண்ட், இது மெஷரிங் ஸ்கேல். அப்போ நம்ம HCF ஆகணும்ல. இப்போது 496 உள்ளே போடணும். பொறுமையாக பாருங்கள், கரெக்டாக புரியும். 403 வெளியே போடணும். 1 டைம் 403 கழிச்சா எவ்வளோ வருது, 93. கரெக்டுங்களா? இப்போ இந்த 403 உள்ளே கொண்டு வரணும். ப்ரீவியஸ் டிவைசர் அஸ் ஏ டிவைடண்ட், இதுதான் ரூல். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ 93 எத்தனை டைம் வரும்னு பாருங்கள். 4 டைம் 100னா 400. அப்போது 4 93னா 400ல் 28 கம்மியாக இருக்குமா? ஏன்னா 7 7ல் 28 கம்மியாக இருக்கும். அப்போ 372. சரிங்களா? கழிச்சா எவ்வளோ இருக்குது இப்போ மீதி 31. அப்போ மீதி 31 ப்ரீவியஸ் டிவைசர் அஸ் ஏ டிவைடண்ட் 93. 331 சார் 93. ஸோ ஃபைனலி ரிமைண்டர் இஸ் 0. கரெக்டுங்களா? எப்போ 0 ஆச்சு ரிமைண்டர்? எந்த நம்பரை வகுக்கும் போது உங்களுக்கு ரிமைண்டர் 0 ஆச்சு? 31. 31னால இப்போ டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 ஆச்சா? அப்போ HCF ஈக்குவல் டு 31. சரிங்களா? அப்போது ப்ரொசீஜரை புரிஞ்சுக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் உள்ளே இருக்கும், ஜி ஆஃப் எக்ஸ் வெளியே இருக்கும். இந்த ஜி ஆஃப் எக்ஸ் வச்சு வகுப்போம், ஒரு வேல்யூ வரும். இங்கே வர்ற வேல்யூ ரிமைண்டர் 1. இந்த ரிமைண்டர் 1 வச்சு எதை வகுப்போம் அப்படின்னா, இது ஜி ஆஃப் எக்ஸ் 2, ஜி ஆஃப் எக்ஸ் 2 இதை வகுக்கும் போது இங்கே ரிமைண்டர் நம்பர் 2 வரும். இப்போ திரும்ப இந்த ரிமைண்டர் என்ன வரும், உள்ளே வருமா, ரிமைண்டர் நம்பர் 1. இப்படியே மாறி மாறி எங்கே 0 வருதோ இதுதான் HCF. முதல் ஸ்டெப்ஸ் புரிஞ்சதா? ஒரு நம்பரை வச்சு புரிகிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போது இதை நம்ம பாலினாமியல்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் கண்டிப்பாக புரியணும், புரிஞ்சு தான் ஆகணும். உங்களுக்கு ஒரு வேளை டவுட் இருந்தால் மறுபடியும் பேக் போய் பார்த்துருங்க. சரிங்களா? இதுக்கு மேலே எப்படி பொறுமையாக சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? இதுதான் பெஸ்ட் வே. இப்போ பாங்க, நம்ம 10th புக்கில் போயிடலாமா? 10th மேத்தமெட்டிக்ஸ் புக், பேஜ் நம்பர் 95. அதில் தான் ஆரம்பிக்குது உங்களுக்கு. புக்கில் 95, இங்கே வந்து கொஞ்சம் வேரி ஆகும்ல. புக்கில் இந்த ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜெலாம் சேர்த்து கால்குலேட் பண்ணுறதுனால கொஞ்சம் வேரி ஆகும். இதில் 3.1. ஓகே. வந்துருச்சா? ஏன்னா நம்ம இதை கட் பண்ணி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது தேவை. எனக்கும் டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கும் கொஞ்சம் இதாகும். நான் அப்படியே ஒரே ஸ்டிச்சில் கொடுத்துட்றேன், அப்படியே பார்த்துக்குவோம். ஸோ அதனால தான் நான் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே வியூ ஆகுது. ஓகே. கொஸ்டின் இந்த தானேப்பா? கொஸ்டின் வந்துட்டோமா? எல்சிஎம் HCF. எஸ். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டினை நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இப்போது. ஓகே. இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை வச்சு ஜி ஆஃப் எக்ஸை டிவைட் பண்ண போகிறோம். அப்போது இது ஜி ஆஃப் எக்ஸை வெளியே எழுதிக்கோங்க. சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் உள்ளே இருக்கட்டும். இங்கே எக்ஸ் கியூப் இருக்கா, இங்கே 2x கியூப் இருக்குது. அப்போ 2x கியூப் வரணும்னா இது என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்குனா தான் 2x கியூப் வரும். அப்போது 2y x ஸ்கொயர் பெருக்குனா 2x ஸ்கொயர், 2y x பெருக்குனா 2x, எல்லாத்தையும் மாற்றி எழுதிடணும். 2ஆல் பெருக்கி எழுதிடணும். இப்போ எழுதுனதுக்கப்புறம் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ கேன்சல் ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம்னா சைன் மாற்றணும். மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சா? 5 2 7, மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிருமா? ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸும் ப்ளஸ் ஆகும். 5 2 7, மைனஸ் 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 ஆகும் 7. இப்போ இங்கே மீதி கிடச்சிருக்கா? இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படியே இந்த மீதியை வச்சுக்கிட்டு அந்த நம்பரை உள்ளே கொண்டு வர போகிறோம். எதை கொண்டு வர போகிறோம்? எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. இதை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இப்போ இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூ எப்படி டேலி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம கையில் இருக்கக்கூடிய சின்ன விஷயம் என்னென்னா, எல்லாத்துலேயும் 7 இருக்கா, 7 காமனாக வெளியே எடுத்துடலாம். மைனஸ் 7 காமனாக வெளியே எடுத்தால் இப்போ என்ன ஆகுது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஏன்னா வெளியே வந்திருக்கிறது -7 இல்லையா, வெளியே எடுத்துடலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை உள்ளே கொண்டு வரும்போது இப்போ பெருக்குங்க. வெளியே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இங்கே இருக்கக்கூடிய டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இதனால எதை பெருக்குனா இப்போ எக்ஸ் கியூப் வரும். இப்போ இன்னும் ஒரு எக்ஸை போட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் என்ன ஆகும், எக்ஸ் கியூப்னு வரும். இந்த எக்ஸை மைனஸ் எக்ஸ் கூட பெருக்குனா மைனஸ் 2x, சாரி மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆகும், 2 வராது, எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே. எக்ஸை 1ஐயும் பெருக்குனா ப்ளஸ் 1ன்னு வரும். ஓகே. இப்போ கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், சைன் மாற்றுங்க, மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு,
சைன் மாற்றுறது ஆல்ரெடி இருக்கிற சைன் வரக்கூடாது. இங்கே மைனஸ் ஆகணும், இங்கே ப்ளஸ் ஆகும், இங்கே மைனஸ் ஆகும். இது ரெண்டும் கேன்சல். இங்கே ப்ளஸ் அப்படின்னா 2x² மைனஸ் இது வந்து -1 இங்கே போட்டுருணும். சரிங்களா? -1 × x, x தானே? ஓகே, அப்போ -2x + 2. இப்போ இது எல்லாத்துலேருந்து என்ன பண்ணலாம்? 2 காமனாக வெளியே எடுக்கலாமா? 2 காமனாக வெளியே எடுத்துட்டா x² - x + 1ன்னு வரும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், x² - x + 1. அப்போது இப்போ உள்ளே இருக்கிறதோ அதே தான், வெளியே இருக்கிறதோ அதே தான். அப்போ 1ஆல் வகுத்தா என்ன ஆயிடுது? இப்போ உள்ளே இருக்கிறதோ அதே தானே, x² - x + 1. இதே தான் உள்ளே இருக்குது. அப்போ ஒரு டைம் போட்டாலே 0 ஆயிருதா? அப்போ ஆன்சர் இஸ் x² - x + 1. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதை இப்படியே வச்சுக்கிட்டாலும் ஓகே. இல்லை காரணிப்படுத்துக, ஃபேக்டரைசேஷன், இதை தான் நான் சண்டே கிளாஸில் பார்க்கலான்னு சொன்னேன். பெரிய ஏரியா, சண்டேல பார்த்தா கிளியராக புரியும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக கவனிங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்பர் இந்த g(x)ஆல் f(x) வகுத்துருக்கோம். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு நம்பரும் இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் லெட்டர் அண்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா? அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய உறுப்பு. சரிங்களா? இந்த டேர்ம் என்ன ஆகணும்? ஈக்குவல் ஆகணும். அப்போ x³ கூட 2 போட்டோம்னா 2x³ வரும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த 2ஆல் எல்லாத்தையும் பெருக்கி எழுதி கழிக்கணும். இப்போ பண்ண மாதிரி வந்திருக்கான்னு பாருங்கள். ஃபைனலாக அந்த மாதிரி வந்துருச்சா? x³ 2 காமன் வழி எடுத்தால் கடைசி எங்கே வரும்? 2ஆல் பிறகுனா அந்த ஆன்சர் வரப்போகுது. ஓகே, சரி. இப்போது இந்த கொஸ்டினை இப்போ நம்ம ஜென்ரலாக பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நல்லா பொறுமையாக கவனிச்சிங்கன்னா அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இங்கே நான் 2 வெளியே எடுத்தேன், 2 வெளியே எடுக்காம பண்ணிக்காங்க, அவ்வளோதான். நமக்கு ஃபைனலாக இங்கே வருமா என்ன வந்துச்சு? 0 வந்துருச்சா? ஃபைனலாக 0 வந்தால் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எதால் வகுக்கும் போது 0 வந்துச்சோ அதான ஆன்சர். ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக என்ன எடுத்துடலாம்? x² - x + 1 = 1 சொன்ன, அவ்வளோதான். இதுதான் HCFன்னு எடுக்க போகிறோம். இப்போ திரும்ப நான் சொல்கிறேன், ஒரு கொஸ்டின் கிடையாது, 10 கொஸ்டின் நடத்த போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இல்லை ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கேட்கலாம், ரேர் தான். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் டஃப்பான ஏரியானா இதுதான். சரி, ஒன்று ஓகே. அடுத்தது வாங்க. இப்போ இது பாருங்களேன், இந்த கொஸ்டின் இப்போ நம்மளா பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளில் மீ போ வா. சரி, 2 கான்செப்ட் இருக்குது, 2க்கு மீ போவா கேட்குறாங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் எல்லாத்துலையும் ஏதாவது ஒரு நம்பரை காமனாக வெளியிடலாமா அப்படின்னு பாருங்கள். இப்போது 6x³ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 காமனாக வெளியிடலாம்ல. இங்கே பாருங்கள், 6 காமனாக வெளியெடுத்து இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்துருச்சு. g(x)க்கு இதில் வந்து ஃபுல்லாக 3 வெளியெடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்துருச்சு. சரிங்களா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும். 2 நம்பர் கொடுத்தாங்களா? இப்போ நான் 6ஐயும் 3ஐயும் கேன்சல் பண்ணலை, வெளியே எடுத்துருக்கோம் அப்படின்னு காமிச்சிருக்கேன். இப்போ HCF தானே வேணும். 6க்கும் 3க்கும் HCF என்ன? இது ரெண்டும் நம்பர் வெளியெடுத்தாச்சு. 6, 3. இதோட HCF வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சி தனியாக வச்சிடணும். ஏன்னா இதுலேருந்து அப்படியே 3 எடுக்கலாம், இதுலேருந்து 6 வெளியெடுக்கலாம். இதில் யாருக்கும் டவுட் இல்லை. பொறுமையாக கவனிங்க. ஃபுல்லாக 6 எடுத்துருவோம். 6 5 30, 6 10 60, 6 8 48. கரெக்டாக 6 ஃபுல்லாக வெளியெடுத்துட்டோம். இப்போது இதுக்கப்புறம் இந்த நம்பரை வச்சு இந்த ஈக்குவேஷனால் டிவைட் பண்ண போகிறோம். அப்போது இங்கே என்னது என்ற பல்லுறுப்புக்கோவைகள் மீப்போவா காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம எதை உள்ளே எழுதலாம், எதை வெளியே எழுதலாம்? ஃபஸ்ட்டு 48 மற்றும் 2 இருக்குது. 2ல் எது சின்ன வேல்யூவோ அதை உள்ளே எழுதுவோம், பெரிய வேல்யூ உள்ளே எழுதுவோம், சின்ன வேல்யூ வெளியே எழுதுவோம். நம்ம ஏதோ ஒரு வேல்யூ எழுதிட்டோம். இப்போது சரிங்களா? ஒரு வேல்யூ உள்ளே எழுதியாச்சு, இன்னொரு வேல்யூ வெளியே எழுதியாச்சு. இந்த வேல்யூ உள்ளே இருக்குது, அந்த வேல்யூ வெளியே இருக்குது. f(x), g(x) மாற்றில இருக்காத பிரச்சனை இல்லை. ஒன்றை இன்னொன்று வச்சு வகுக்க போகிறோம். சரிங்களா? வகுக்கும்போது ஒரு டைம் வகுத்தீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். ஏன்னா இங்கே x³ இருக்கா? ஏன்னா ரெண்டுமே x³ தானே, அதனால எது எழுதினாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி எழுதியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதுவும் x³ இதுவும் x³ தானே. அப்போ ஒரு டைம் x³ வகுத்தா என்ன ஒரு ஆன்சர்? இந்த x³ அப்படியே வரும், இந்த 5x இதெல்லாம் அப்படியே வரும். அந்த வேல்யூ அப்படியே எழுதுங்க. இங்கே என்ன சொன்னேன்? ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் ஆகணுமா? இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகணும், இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ். இங்கே ஏன் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணுறதுக்காக. இதை கேன்சல் பண்ணும்போது மற்றதும் மாறும்ல. இப்போ இதில் 5x² 4x² போனால் 1x², -10 + 7 அப்போ -3x, +8 -6னா +2. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்? இதுக்கப்புறம் இந்த இதில் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, அந்த x² -3x +2 இருக்கீங்களா, அதுலேயே அப்படியே ஒரு கோடை போட்டு முன்னாடி நம்ம எதை வச்சு டிவைட் பண்ணமோ அதை உள்ளே கொண்டு வந்துருவோமா? அப்போ என்ன வரும்? அதான் கீழே பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் தனியாக எடுத்து எழுதுறேன், பட் கீழே அதே தான் பண்ணியிருக்காங்க. -8 இது நம்ம அங்கே இருக்குது, இந்த இதெல்லாம் வகுத்தோம்ல அதை கொண்டு வந்துட்டோம். இப்போ இங்கே x², இங்கே x² தானே இருக்குது. சரி, இங்கே x², இங்கே என்ன இருக்குது? x³ இருக்கா? ஆமாம், இங்கே x³ இருக்குது, இங்கே வந்து நமக்கு வந்துருக்குது x². அப்போது ஒரு எக்ஸால் பெருக்குனா என்ன வரும்? x³ இந்த எக்ஸால் இதை பெருக்குனீங்கன்னா -3x² +2x. ஓகேங்களா? பெருக்கியாச்சு. இப்போ நமக்கு ஃபஸ்ட் நம்பர் டேலி ஆகணுமா? அப்போ குறிய மாற்றணும்ல. மைனஸ் ப்ளஸ் மைனஸ்
கேன்சல், ப்ளஸ் 3x மைனஸ் 5x² போனால் மைனஸ் 2x² மைனஸ் இங்கே மைனஸ் சின்ன நம்பர், ஓகே ப்ளஸ் தான் பெருசு, 8x மைனஸ் 8 இந்த மாதிரி வருமா? சரி, இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் எதை வகுக்கணும், இந்த 3x² இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம உள்ளே கொண்டு வந்து வகுக்கணும். ஒன்று இல்லை நம்ம இங்கேருந்து இதை அப்படியே டேலி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இதுவும் x², இங்கே x² தானே, இது அப்படியே டேலி பண்ண முடிஞ்சா அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் -2 இருக்கா, அப்போது -2 மட்டும் போட்டிங்கன்னா என்னாச்சு, இது -2 × x², -2x², ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6x மைனஸ் 4. இப்போ சைன் மாத்திரம் என்ன ஆகும், இங்கே ப்ளஸ் ஆகும், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, இது கேன்சல், அப்போ 2x மைனஸ் 4ன்னு வரும் கடைசியாக. சரிங்களா? இப்போ இந்த 2x மைனஸ் 4 எப்போ கேன்சல் ஆகும்னு பார்க்கணும். இப்போ இந்த 2x மைனஸ் 4ஆல் எதை வகுக்கணும், இந்த x² உள்ளே கொண்டு வரணும், பெரிய நம்பர் உள்ளே வந்துடணும். கரெக்டுங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, 2x மைனஸ் 4 வந்திருக்கு, அங்கே முன்னாடி x² மைனஸ் 3x இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப் தான் பண்ணியிருக்காங்களா. 2x மைனஸ் 4 வந்துச்சா, அப்போ 2லேருந்து 2 காமன் எடுத்தால் என்ன ஒரு x மைனஸ் 2ன்னு வருமா? ஸோ அப்போ உள்ளே இருக்கிறது என்னது, இந்த வேல்யூ உள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போது இந்த இடத்துல இந்த x மைனஸ் 2 வெளியே இருக்குது. சரிங்களா? x² மைனஸ் 3x ப்ளஸ் 2 உள்ளே இருக்குது. இப்போது 2 காமன் வெளியே வச்சுருக்கேன். x² மாறினா எதால் பெருக்கணும், x-ஆல் பெருக்கணும். x-ஆல் பெருக்குனா இங்கே என்ன ஒரு x², இங்கே மைனஸ் 2x. இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுமா, கேன்சல் பண்ணால் -x ப்ளஸ் 2. அப்போது இந்த இடத்துல இதை பெருக்கணும்னா என்ன பண்ணணும், +1 போட்டால் -1 போட்டால் என்ன ஆகும், -x ப்ளஸ் 2ன்னு வருமா? இப்போ சைனை மாற்றும் போது கழிக்கும் போது என்ன ஆயிரும், சைன் மாறும், ஸோ 0 வந்துடும். எதால் வகுக்கும்போது 0 வந்துச்சு, x மைனஸ் 2ஆல் வகுக்கும்போது 0 வந்துச்சு. அப்போ நமக்கு இந்த இடத்துல HCF வேல்யூ x மைனஸ் 2. சரிங்களா? இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கொஸ்டினில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதே கொஸ்டினை உங்களுக்கு நான் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக தனியாக ஒரு பேப்பர் ஒரு இடத்துல சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஒரு கொஸ்டின், ஏன்னா இது நம்ம எல்லா கொஸ்டினும் பண்ண டைம் போய்கிட்டே தான் இருக்கும். இந்த ஒரு கொஸ்டினை ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக புரியுதுன்னு பாருங்கள். டவுட் இருந்தால் அதிலே கிளாரிஃபை பண்ணிடணும். சரிங்களா? உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டு சம அப்படியே எடுத்து பண்ணுறேன். 6x³ மைனஸ் 30x². கொஸ்டின் அப்படியே ரீட் பண்ணிவிட்டு அங்கே சால்வ் காப்பி பண்ணிக்கலாம். 6x³ மைனஸ் 30x² ப்ளஸ் 60x. 6x³ பிளாக் போர்டில் பண்ணலாம். மைனஸ் 30x² ப்ளஸ் 60x. சரிங்களா? பாருங்கள், 6x³ மைனஸ் 30x ப்ளஸ் 60x மைனஸ் 48. கொஸ்டினை பொறுமையாக எழுதி பண்ணுறேன். இந்த கொஸ்டின் கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த கொஸ்டின் நீங்களே பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாருக்குமே உள்ள விஷயம் அது ஒன்று தான். என்னோட கான்செப்ட் வந்து அட் தி எண்டு உங்களுக்கு புரிய வைக்கணுன்றது மட்டும்தான். சரிங்களா? ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னா சில விஷயங்கள் புரியாமல் இருக்கிறத விட கொஞ்சம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தால் கூட புரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கடுத்து நீங்கள் எப்படி இருந்தாலும் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அதனால் நான் டைம் எடுத்தே கூட பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து பாருங்கள், 3x³ மைனஸ் 12x², 3x³ மைனஸ் 12x² ப்ளஸ் 21x. 3x³ மைனஸ் 12x² 3x³ மைனஸ் 12x² ப்ளஸ் 21x ப்ளஸ் 8 மைனஸ் 18. ஓகே, மைனஸ் 18. இதுதான் கொஸ்டின். இப்போ பாருங்கள், பொறுமையாக நான் பண்ணுறது இப்போ கவனிங்க, ஈஸியாக புரியும். இதிலேருந்து நான் இப்போ 6 வெளியெடுக்கிறேன். 6 வெளியெடுத்தா என்ன வரும், x³ மைனஸ் 5x² ப்ளஸ் இது 60 10x மைனஸ் 48. சரிங்களா? 6 வெளியே தெரியிருக்கும். இங்கே 3 வெளியே எடுத்தோம்னா x³ 4 3 12 4x² மைனஸ் 7 3 21x மைனஸ் 6 3 18. இங்கே ப்ளஸ். கரெக்டுங்களா? அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கணும். கரெக்டாக 60 தானே? ஓகே, செக் பண்ணியாச்சா? சரி, நம்ம பண்ணுறது கரெக்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ஒரு நம்பரால் இன்னொரு நம்பரை வகுக்க போகிறோம், பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் அந்த நம்பரை உள்ளே எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். x³ மைனஸ் 4x² ப்ளஸ் 7x மைனஸ் 6 உள்ளே எழுதியாச்சு. வெளியே x³ மைனஸ் 5x² ப்ளஸ் 10x மைனஸ் 48. சரிங்களா? இப்போ இதால் வகுக்கும் போது ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். ஒரு டைம். சரிங்களா? ஒரு டைம் போட்டிங்கன்னா x³ மைனஸ் 5x² ப்ளஸ் 10x மைனஸ் 48. இப்போ கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும்னா சைன் மாற்றுவோமா? சைன் மாற்றும் போது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும். மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஒன் கேன்சல். இங்கே x² மைனஸ் 3x ப்ளஸ் 42. சரிங்களா?
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 42 48 வராது. வெளியே எடுக்கும்போது என்ன வச்சு தப்பாச்சு பாருங்கள் ஆன்சரு. வெளியே எடுக்கும்போது 48 போடக்கூடாதுல்ல. இந்த இடத்துல என்ன ஒரு ஆன்சர் பார்த்தீங்களா? இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். நம்ம 48 கிடையாது, அதுக்கு என்ன பண்ணணும், 6 வெளியே எடுத்தோம்னா 8 தானே வரும். இந்த இடத்துல 8, அப்போ இங்கே 8ன்றப்போ இங்கே 8 தான் வரும். அப்போ இங்கே ப்ளஸ்னால் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 சரிங்களா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 வந்திருக்கா? நான் எதுக்காக சொல்கிறேன்னா வெரிஃபை பண்ணிக்கிட்டே போனோம்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம பண்ணுறது ஒன்றும் வித்தியாசமான சம் கிடையாது, அதே கொஸ்டினை திரும்ப பண்ணுறோம். ஓகே, இப்போ இதை இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் இருக்கா, இதால் வகுக்குமா என்ன பண்ணிடணும், இதை உள்ளே கொண்டு வந்துடும். இப்போ அதான் சொன்னேன், ப்ரீவியஸ் டிவைசர் அஸ் ஏ டிவைடண்ட். எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 10x மைனஸ் 8 உள்ளே கொண்டு வந்தாச்சா. இப்போ டிவைட் பண்ணுங்கள். இப்போ டிவைட் பண்ணாமல் என்ன பண்ணலாம், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் கியூப். அப்போ ஒரு எக்ஸ் போகும்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகும், எக்ஸ் கியூப் ஆகும். இந்த எக்ஸால் 3x பெருக்குனீங்கன்னா மைனஸ் 3x ஸ்கொயர் ஆகும். இந்த எக்ஸால் ப்ளஸ் 2 பெருக்குனீங்கன்னா ப்ளஸ் 2x மாறும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இது ரெண்டும் கேன்சல். மைனஸ் 2x ஸ்கொயர், இந்த வேல்யூ என்ன ஆகுது, ப்ளஸ் 8x மைனஸ் 8 சரிங்களா. இது எல்லாத்துலேருந்து இப்போ 2 காமனாக வெளியே எடுத்தோம்னா இதுக்குள்ளேருந்து கரெக்ட், 2 காமனாக எடுத்தால் என்ன ஆகும், மைனஸ் 2 காமனாக வெளியிடுங்க. மைனஸ் 2 காமனாக எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், இல்லை 2 எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர். 2 மட்டும் கூட வெளியிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8ல் பாதி எவ்வளோ, 2 வெளியே போச்சுன்னா 4x ப்ளஸ் 4 இப்படின்னு வருமா, கரெக்டா. ரெண்டாவது ஸ்டெப், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 4 எடுத்துருக்கோம். சரி ஓகே, நம்ம பண்ணுறதுலேயே பண்ணுவோம். இங்கே ஒரு ஐடியா வந்துருக்கு. சரி நம்ம இது நம்ம பண்ணுறதுலேயே பண்ணலாமா. சரி இப்போ நம்ம எப்பவும் போல் அதை உள்ளே கொண்டு வந்துடுவோம். இங்கே ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், அங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இருக்கா, நம்ம மொத்தத்திலே பண்ணிட்டு போகலாம். சரி இப்போ நம்ம ஒரு டைம் போட்டோம்னா என்ன வரும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ், அப்போது இது கேன்சல் ஆயிரும். இங்கே எக்ஸ் வரும், மைனஸ் 2ன்னு வரும் கரெக்டாக. இப்போ எக்ஸ் மைனஸ் 2 வந்திருக்கா. ஓகே, இந்த எக்ஸ் மைனஸ் 2ஆல் இப்போ இதை வகுக்கணும். அங்கே என்ன இருந்துச்சு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4, இதை வகுத்தீங்கன்னா என்ன வரும்னு பார்க்கணும். இப்போ இங்கே எக்ஸால் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸால் பண்ணிங்கன்னா மைனஸ் 2xன்னு வருமா. சரி அப்போ இதில் ஒரு வேல்யூவை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா மிச்சம் என்ன இருக்குது, மைனஸ் 2x ப்ளஸ் 4 அப்படின்னு வரும். இப்போது இந்த இடத்துல மைனஸ் 2 போட்டிங்கன்னா மைனஸ் 2x ப்ளஸ் 4ன்னு வருதா. அப்போ ஆன்சர் 0. அப்போ எதால் வகுக்கும்போது 0 ஆச்சு, எக்ஸ் மைனஸ் 2. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால HCF வேல்யூ என்னது, எக்ஸ் மைனஸ் 2. இதுதான் போன டைம் குரூப் 4ல் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு விட்டாங்க பாருங்கள், எவ்வளோ லென்த்தாக போகுதுன்னு சொல்லி. இதுதான் ஆர்டர் சரிங்களா. இது எக்ஸ் மைனஸ் 2. சரி நான் இப்போ இந்த கொஸ்டின் சரிதானா அப்படின்னு நான் எப்படி ப்ரூவ் பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் 2ன்னு வந்திருக்கு. இன்னும் ஒரு வேல்யூ எக்ஸ் மைனஸ் 2 ஒரு வேல்யூ. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கண்டுபிடிக்கும் போது காமனாக என்ன எடுத்தோம், 3 வெளியே எடுத்தோமா. 6க்கும் 3க்கும் பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2, இதுதான் வந்து இதோட HCF அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ சரிங்களா. இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒன்று தான் லாஜிக். 6 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2, இது ரெண்டுலையுமே காமனாக இருக்கா. ஃபஸ்ட்டு ஒன் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, ஆப்ஷன் ஏ இதுலேயே உங்களுக்கு கொடுப்பாங்கம்மா 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஆப்ஷன் பி 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஒருவேளை பாருங்களேன் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. டி வந்து 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. இந்த மாதிரி சிம்பிளாக கொடுக்குறப்போ நமக்கு எது ஆப்ஷனாக வரலாம், சிம்பிளாக யோசிங்க. இப்போ இவ்வளோ பெருசாக எனக்கு பண்ண முடியலை, ஏன்னா கொஸ்டினில் இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறப்போ நம்ம டேரெக்டாகவே ஆப்ஷனை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுலையுமே எதை காமனாக வெளியிடலாம், 3க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 காமனாக வெளியிடலாம். ஸோ அப்போ நம்ம 3 வெளியே இருக்குது. அப்போ இந்த 2 ஆன்சர் இல்லை ஆப்ஷன்லேருந்து போனோம்னா சரிங்களா. அது மாதிரி முடிகிறது பாருங்கள், இங்கே 8ல் முடிஞ்சிருக்கு, இங்கே 6ல் முடிஞ்சிருக்கு. 8 6 அப்படின்னா கண்டிப்பாக ஈவன் நம்பர் தான். அப்போ இந்த இடத்துல இந்த 3க்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போது ஆன்சர் இதாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்படி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா சரிங்களா. புரியுது, ஆப்ஷன் என்ன இப்படி தான் இருக்க போகுது, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்க போகுது. அப்போ HCF இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒன்று இது கூட இன்னொரு இடத்துல இது கூட இன்னொரு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 ஆட் பண்ணி கேட்கலாம் சரிங்களா. அப்படி கேட்டாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் தானே இருக்குது, இங்கேயும் மைனஸ் தானே இருக்குது. அப்போ ஒருவேளை ப்ளஸ் 2ல் கேட்டாலும் ப்ளஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 2 நம்ம எடுக்க தெரியணும் சரிங்களா. இல்லைனா அது ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா இதான் ஆன்சராக வரும். இதில் உங்களுக்கு நல்லா தெரிய வேண்டியது என்னென்னா
நம்ம ஒரு லாங் டிவிஷனில் எந்த ரெண்டு வேணால் டிவைட் பண்ணலாம் சொல்லியிருக்கேன் தெரியுமா, அந்த லாஜிக் தான். உங்களுக்கு என்ன பவர் டேலி ஆகணும், சின்ன ஒரு 4 கொஸ்டின் கூட பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா அடுத்து இதை முடிச்சுட்டு நம்ம நிறையா கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கரெக்டாக வருமா? இந்த கொஸ்டின் நான் 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சிட்டேன். வேறு என்ன கொஸ்டின் இருக்குன்னு பாருங்கள். ஓகே, நம்ம இதில் போகலாமா? இதில் நீங்களே சொல்லிடலாமா? எடுத்துக்காட்டு 3.12 பாருங்கள். இது நம்ம சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 8க்கும் 48க்கும் HCF என்னது? 8 தான். ஓகே, எக்ஸோட பவரில் சின்ன பவர் என்னது? HCF தானே கேட்குறாங்க. சரி, மீ மாவா பொது மடங்கு, அப்போ எல்சிஎம். ஓகே, அப்போ எல்சிஎம் கேட்டாங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் எல்சிஎம் வந்துருச்சோ, டாபிக் எல்சிஎம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? HCF முடிஞ்சு எல்சிஎம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்சிஎம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. சரி, எல்சிஎம் கேட்குறாங்கன்னு வைங்களேன். இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள். எல்சிஎம் 8க்கு 48 பெரிய நம்பர் எது? 48 அப்படி எடுத்துக்கணும். எக்ஸோட பவரில் பெரிய பவர், எல்சிஎம்னா பெருசு. எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 2, எக்ஸ் பவர் 4. ஒய்யோட பவரில் பெரிய பவர் ஒய் பவர் 4. அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. இங்கே 5x - 10 இருக்கா? 5x - 10. அப்போ 5 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா 5x - 2. இதில் வந்து பாருங்க, 5 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா 5 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா x² - 4ன்னு வரும். அப்போ இதுக்கு மீனிங் என்னது? x² - 2² அர்த்தம். அப்போ 5 × x + 2 x - 2. ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா நம்பர் 5. இதுக்கு தான் ஃபார்முலா படிக்க சொன்னேன். 9 ஃபார்முலா தெளிவாக இருந்தீங்கன்னா ஃபார்முலா நம்பர் 5ல். இப்போ இதுக்கு HCF எல்சிஎம் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? 2லையுமே 5 இருக்கா? 5. ஓகே. x + 2 2லையுமே இருக்கா? இல்லை. பட் ஆனால் பெரிய பவர் என்னது? 1 தான். x - 2ஓட பெரிய பவர் என்னது? 1 தான். ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது? இதுக்கு எல்சிஎம். மீப்போமா? இதுதான். ஓகேவா? 2வது கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பாங்கல்ல, பார்த்துக்கோங்க ஒரு டைம். இங்கே பார்த்தீங்களா? செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? டவுட் இருந்தால் கீழே செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன். டவுட் இருந்தால் கீழே கூட பார்த்துக்கோங்க. இப்போ 3வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதை பொறுத்தவரை நம்ம எப்படி பார்க்கலாம்? a², இது 1² எடுத்துக்கலாமா? இதில் 1/4னே எடுங்களேன். இதில் மீனிங் எப்படி வரும் உங்களுக்கு? x + 1² அதாவது x² a + b a - b, x² + 1² x² - 1². இந்த மாதிரி வந்துருமா? ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணலாம்? மறுபடியும் x + 1 x - 1 அப்படியே பிரித்து எழுதலாமா? இந்த டேர்மை நம்ம இப்படி பிரிச்சிருக்கோம், தென் இந்த டேர்மை இப்படி பிரிச்சிருக்கோம் மறுபடியும். சரி, அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருக்கும்போது 1, இந்த இங்கே வர்றது பெருக்கும்போது 1, கூட்டும்போது -2. ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து இந்த வாரம் சனிக்கிழமை, அது மாதிரி சனிக்கிழமை கண்டிப்பாக பார்ப்பேன். யாரெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிறீங்க, ரெகுலராக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நேம் பார்ப்பேன். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி சில பேர் எனக்கு ப்ராட்காஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அனுப்பின வீடியோஸை கம்பைல் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருப்பேன். மெசேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன வீடியோ போட்டுக்கோமா, எல்லாமே வரிசையாக அனுப்பியிருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணியே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி லைவுக்கு முன்னாடி நான் லிங்க் கொடுத்துருவேன். ஸோ யாரெல்லாம் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறீங்க, நான் உங்களை கேட்டு தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். சரிங்களா? சாட்டர்டே எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. எவ்ரி சாட்டர்டே சனிக்கிழமை நம்ம ஸ்கூல் புக்கை பல்காக பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு 200 கொஸ்டின். சரிங்களா? 5 மணி நேரம், 1 ஹவருக்கு 40 கொஸ்டின் நான் பிளான் பண்ணியிருக்கேன். 150 வந்தால் கூட பிரச்சனை இல்லை. பட் தெளிவாக ஒரு நாள் நம்பர்ஸ், அதே தான் அல்ஜிப்ரா பார்க்கும்போது நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா 1 மார்க் கன்ஃபார்ம். ஏன்னா நம்ம இதில் மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடமே இங்கே தான் இருக்குது. இப்போ இதை பாருங்களேன், பெருக்கும்போது +1, கூட்டும்போது -2. சரிங்களா? அப்போது எதை கூட்டும்போது வரும்? -1 -2, கூட்டினா -2, பெருக்கும்போது +1, அப்போ x வரும்ல. அப்போது x + 1 x - 1 போடலாமா? அப்போ இதை x - 1 2 சொல்லலாம்ல. 2 தடவை அதானே வந்திருக்கு. இப்போ HCF எடுத்து எழுதுங்களேன். எழுதும்போது என்ன எழுதலாம்? x² + 1². ஓகே, x² + 1² x - 1 2. ஓகேவா? எழுத முடியுமா? a + b a - b அவ்வளோதான். சரிங்களா? இதுக்கு HCF எடுத்து எழுதிக்கலாம் இப்போ. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா? ஓகே, நம்ம பண்ண மாதிரி தானே பண்ணியிருக்காங்க. x + 1 x - 1 வந்துருக்கு. ஸோ 3 சேர்த்து எழுதியிருக்காங்க. வெரி குட். நம்ம பண்ணது தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். எல்லாமே நம்ம பண்ண லாஜிக் தான். இது பாருங்களேன், x³ - 27 இருக்கா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? x³ a³ - b³. அப்போது a - b நம்ம ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9வது ஃபார்முலா a - b. நான் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ்க்காக தான் எடுத்தேன், திரும்ப வந்து வெரிஃபை பண்ணணும், அதுக்காக தான். a - b a³ - b³ a - b a² - ab + b². சரிங்களா? இது லாஜிக் படி எடுத்திருப்போம். ஓகேங்களா? a - b a + b b². ஸோ இதுக்கப்புறம் பெருக்கும்போது கூட்டும்போது எதுவும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். 1
ரெண்டாவது இந்த இடத்துல எடுத்து எப்படி எழுதலாம் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், அதை ஒன்றும் பண்ண முடியாது, எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஹோல் ஸ்கொயர் டேர்ம் வந்தால் என்ன சொன்னேன், அதை விரிச்சு எழுத வேணா அப்படியே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணா அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து பண்ணீங்க அப்படின்னா மூணாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர், அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. இப்போ அதை ஃபுல்லாக எழுதும்போது நமக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு இதில் வந்து ஏ மைனஸ் பியில் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 3ல ஹோல் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 3ல எதுவுமே இல்லை, ஒரே டைம் தான் இருக்குது. அது மாதிரி அடுத்து என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. அப்போ இதுதான் நமக்கு என்ன வேல்யூ, எல்சிஎம் வேல்யூ. இப்போ ஹச்சிஎஃப்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்னா, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்கா. ஒருவேளை இந்த கொஸ்டினுக்கு ஹச்சிஎஃப் கேட்டாங்கன்னா இங்கே கேட்கல, இதோட ஆன்சர் எக்ஸ் மைனஸ் 3, இதையும் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஹச்சிஎஃபோட ஆன்சர், அது எல்சிஎம்மோட ஆன்சர். எல்சிஎம்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடுவோம், ஹச்சிஎஃப்னா காமனை மட்டும் எடுத்து எழுதுவோம், அவ்வளோதானே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ 10வது வீடியோ இன்னும் ஸ்லோவாக பண்ணேன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு, சரிங்களா. அதனால் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இதில் பாருங்கள், இப்போ ஒன்றும் இல்லை, பயிற்சி 3.2 நான் இதையுமே கம்ப்ளீட் பண்ண தான் போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் கொஞ்சம் இதில் நம்ம எத்தனை கொஸ்டின் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணுறேன். கொஸ்டின் நம்பர் 1 நான் பண்ணிடுவா, கொஞ்சம் பெருசாக இருக்குது, லென்த்தாக இருக்குது, பண்ணிடுறேன். கொஸ்டின் நம்பர் 2 நீங்கள் பண்ணுங்கள், கொஸ்டின் நம்பர் 3 நான் பண்ணுறேன், 4 நீங்கள் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டின் நான் பண்ணுறேன், ஒரு கொஸ்டின் நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடலாம், அது கொஞ்சம் லென்த்தாக வரும்ல. அது என்ன மீ போவா ஹச்சிஎஃப் எல்சிஎம் முடிச்சு விட்ருவோமா. எல்சிஎம் பாருங்களேன், எல்சிஎம் 4க்கும் 8க்கும் எல்சிஎம் என்ன, பெரிய நம்பர் 8. எக்ஸோட பவரில் பெரிய பவர் எது 3, ஒய்யோட பவரில் பெரிய பவர் 2. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிஞ்சு. ரெண்டாவது கொஸ்டின் 9க்கும் 12க்கும் எல்சிஎம் என்ன, 12 2 24 வராது, 12 36 வருமா, சூப்பர் 36. ஏவோட பவரில் பெரிய பவர் 3, பியோட பவரில் பெரிய பவர் 2, சியோட பவரில் பெரிய பவர் 1, அவ்வளோதான் ஹச்சி எல்சிஎம் முடிஞ்சது. 16 12 8, 16ல் 12 டிவைட் பண்ணாது, 16 32 வராது, 11 48, 48 3ஐயுமே டிவைட் பண்ணுமா, சூப்பர். நெக்ஸ்ட் எம்மோட பவரில் பெரிய பவர் எது 1 2, இங்கே எம்ஏ இல்லை, அப்போ 2. என்னோட பவரில் பெரிய பவர் எது, அதுவும் 2. இது மூணாவதுக்கு எல்சிஎம் ஆன்சர், சரிங்களா. இப்போ இது பாருங்க, நாலாவது கொஸ்டினுக்கு எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் 3b. 3 கொஸ்டின் நோட் பண்ணிக்கிட்டீங்களா. நாலாவது கொஸ்டின் கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுக்கிறேன் எழுதுறதுக்கு, ஓகேவா. ஓகே, நாலாவது கொஸ்டின் பாருங்க. நாலாவது கொஸ்டினுக்கு பி ஸ்கொயர் மைனஸ் 3p + 2. ஸோ அதை காரணிப்படுத்துக முறையில் நம்ம போட்டோம்னா பெருக்கும் போது +2, கூட்டும் போது -3. அப்போ p மைனஸ் 2 p மைனஸ் 1. அப்போ பெருக்கும் போது +2, கூட்டும் போது -3. ஆன்சர் வந்துருச்சு. அப்போ p மைனஸ் 2 p மைனஸ் 1 போட்டாச்சு. சரி, இந்த இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் ஓவர். இதை நம்ம பிரிச்சாச்சு. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம், p ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். இதை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா p + 2 p மைனஸ் 2 இந்த மாதிரி பிரிக்கலாமா. இப்போ ஹச்சிஎஃப் எழுதுறப்போ p + 2 ஒரு டைம் வருது, p மைனஸ் 2 ரெண்டுலையுமே இருக்கிறதுனால ஒரே டைம் எடுத்துக்கலாம். தென் p மைனஸ் 1 ஒரு டைம் வருது. இதுதான் இதுக்கு என்ன எடுத்துக்கலாம், எல்சிஎம். இதுதான் எல்சிஎம், சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்க. இதை இங்கே நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயும் நம்ம எல்சிஎம் எடுக்க முடியாது பாருங்க. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துலேருந்து எதை காமன் வெளியே எடுக்கலாம்னு பாருங்க. ஸோ இதை நம்ம இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா 3, இந்த 2வை இங்கே பெருக்கணும்னா -6, பெருக்கும் போது -6, கூட்டும் போது -5. அப்போது இங்கே பாருங்க, இது இந்த மாதிரி தான் பண்ணுவோமா. -6 -5னா -6 + 1. அப்போ பெருக்கும் போது -6, கூட்டும் போது -5. ரெண்டுலேயுமே என்ன பண்ணுவோம், 2x போடுவோமா. இந்த 2 இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 3 ஆகும். அப்போது 2x + 1 x மைனஸ் 3 இதோட ஆன்சர், சரிங்களா. இந்த செகண்ட் ஹாஃப்ல 4 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா என்ன மாறும், x ஸ்கொயர் மைனஸ் 9. அப்போ இந்த இடத்துல x ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர், சாரி x ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர், a + b a மைனஸ் b. அப்போ x + 3 x மைனஸ் 3. இது ஒரு லாஜிக் வருதா. மொத்தமாக எடுத்து எழுதுறப்போ எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா 2x + 1 ஒரு ஃபேக்டர், இன்னொன்று x மைனஸ் 3 ரெண்டுலையுமே இருக்கா, அப்போ பவர் 1 தான், அது ஒரு ஃபேக்டர். x + 3 ஒரு ஃபேக்டர், இது எல்சிஎம். ஒருவேளை ஹச்சிஎஃப் கேட்டாங்கன்னா, ஹச்சிஎஃப்னா என்னது, ரெண்டுலையும் காமனாக இருக்கக்கூடியது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x மைனஸ் 3 இருக்குது, இங்கே x மைனஸ் 3 இருக்குது. அப்போ ஹச்சிஎஃப் கேட்டாங்கன்னா x மைனஸ் 3 இஸ் ஆன்சர். இப்போ 4 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். உங்களுக்கான ஹோம்ஒர்க் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 5 நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு ஹோம்ஒர்க்கை ஒர்க் அவுட் பண்ணுங்க, சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் எல்லா ஹோம்ஒர்க்குமே ஆன்சர் கீழே இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா, அப்போ நீங்கள் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணும்போது சொல்லுங்கள். ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுத்த சமயம் நம்ம கிளாஸில் சால்வ் பண்ணிவிட்டு கிளாஸில் சால்வ் பண்ண சமயம் ஹோம்ஒர்க்காக மாற்றி கொடுக்குறப்போ ரெண்டையுமே பார்த்த மாதிரி இருக்கும், சரிங்களா. மற்றபடி எல்லாமே இதில் பாருங்கள், இப்போ நான் 5 கொஸ்டின் நானே பார்த்துட்டேன். ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் பண்ணலை அப்படின்னா வேஸ்ட் இல்லையா.
ஒன்றா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்ல, ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர் பின்னாடி வந்து இருக்கும், அதுவுமே நீங்கள் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா சில பேர் பார்க்கலாம் இவ்வளோ சொல்லணுமா, ஆனால் இன்னும் புரியாமல் யாரோ ஒருத்தர் இருப்பீங்கல்ல. ஸோ இப்போ அவங்கள தான் யோசிக்கிறேன். இந்த கொஸ்டின் வந்து நான் 2 கொஸ்டின் முடிச்சுட்டு போகலாம், பட் இதுக்கப்புறமும் புரியாமல் இருக்கிறவங்க ஒருவேளை அடுத்த கொஸ்டின்லேயே புரிஞ்சுப்பாங்க, இல்லை அடுத்ததுலையாவது புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அந்த நோக்கத்தை தான் நான் திரும்ப திரும்ப இந்த டைப்லாம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படி நம்ம ஒரு கொஸ்டினையுமா ஸ்கிப் பண்ணிட்டு போனால் 20ல் வந்து நிற்கும். யார் நல்லா யோசிச்சு பாருங்க, மிஸ் பண்ணவங்க எல்லாருமே மேக்ஸில் 20 போட்டு வேலை கிடைக்காம எத்தனை பேர் இருந்திருப்பீங்க. அந்த நிலமை திரும்ப வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்துகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், வேறு எந்த ரீசனும் கிடையாது, சரிங்களா? ஏன்னா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாதீங்க எதுவுமே. எங்கே கஷ்டம் அதிகமாக இருக்கோ அந்த கஷ்டத்தில் தான் உங்களுக்கான வெற்றியே இருக்குது. எல்லாரும் பண்ணுற ஈஸியான பாதையில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் அதே பாதையில் போகிறோம். ஸோ அப்போ மொத்தமாக போகிறப்போ வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் அதை தாண்டி கொஞ்சம் கஷ்டத்தை சந்திச்சு போனீங்கன்னா தான் நமக்கான வெற்றி உறுதி செய்யப்படுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதில் ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொஸ்டினை 100க்கு 90 பேர் விட்டுருவாங்க, ஒரு 10 பேர் உங்களை மாதிரி தெரிஞ்சவங்க பண்ணுவாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும், நம்ம வெற்றி அங்கே தான் உறுதி செய்யப்படும். எல்லாருக்கும் தெரிஞ்ச 90 கொஸ்டினை பண்ணுறப்போ கரெக்டாக பார்டரில் 90 பேர் நிற்கிறீங்க. ஓகே, யார் ஒருத்தவங்க 91 அவங்களுக்கு தான் அந்த வேலை கிடைக்க போகுது. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண ரிசல்ட் இருக்கும். அதனால் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, சரிங்களா? எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், இதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணுமா, இதுக்கப்புறம் கஷ்டப்படுற ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். அது மாதிரி சில பேர் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட விஷயம், அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன். ஒருத்தர் புதுசாக படிக்க ஆரம்பிச்சிருப்பான், புதுசாக படிக்கிறவன் தேவையில்லாமல் ரொம்ப நாள் படிச்சவனை டிஸ்டர்ப் பண்ணுவோம். அது ஒன்று இருக்குது. ஏன்னா நான் இப்போ தான் படித்தேன், ஒரு 10 நாள் படித்தேன், 200க்கு 150 கொஸ்டின் போட்டேன் அப்படின்வான், 140 போட்டேன். நான் இப்போ இல்லை, நீ எப்போ கேட்டாலும் சொல்லுவேன், நீ படிக்காமையே போனாலும் 120 கொஸ்டின் போடுவேன். நீ தமிழ் மீடியம் படிச்சிருந்தேன்னா தமிழில் 100க்கு ஒரு 70-80 போட்டுருவேன், டிக் பண்ணாலே. இலக்கணம் எல்லாம் அசால்ட்டா. மேக்ஸில் ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் 15லேருந்து 20 போட்டுருவேன். அப்போ அதுவே என்னாச்சு, உனக்கு 120 ஆச்சா? இந்த இதை 75 கொஸ்டினை நம்ம ஃப்ளூக்கில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணால் கூட 20 கொஸ்டின் கிளிக் ஆயிரும். அப்போது 140 போடுறதுக்கு படிக்கணும்னு அவசியமே கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். அது சும்மா நமக்கு தெரியும் அதை பற்றி, ஈஸியாக சொல்லுவான். நான் ஒரு 10 நாள் படித்தேன், 140 போட்டேன். இன்னும் ஒரு மாதம் படித்தேன்னா அசால்ட்டாக 170 போட்டிருப்பேன். போட்டு பாரு, அப்போ தானே தெரியும். 168 எடுத்தவனுக்கும் 170 வழி தெரியும். அந்த 2 மார்க்குக்கு தான் இப்போ நீங்கள் உட்காந்து இன்னும் 1 வருஷம் படிக்கிறீங்க, கரெக்டாக? ஏன்னா அங்கே நீங்கள் 2 மார்க் எடுத்துருந்தீங்கன்னா இந்த 1 வருஷம் உழைப்பு எதுக்கு? அதனால் ஒரு மார்க்கும் முக்கியம். நீங்கள் ஒரு மார்க்குக்கும் 1 மாதம் செலவு பண்ணணும், 160க்கு மேலே. அதனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், சரிங்களா? 160க்கு மேலே போட்டிங்களா, இன்னும் நீ 1 மாதம் படிக்கிறது அந்த 1 மார்க்கை செக்யூர் பண்ண. அப்படி ஒவ்வொரு மாதமும் ஒரு மார்க்காக செக்யூர் பண்ணி தான் நம்ம 165 170க்கு மேலே வர பார்க்குறோம். ஆனால் டார்கெட், என்னோட டார்கெட் எப்பவுமே 190க்கு மேலே வச்சுக்கோங்க. 200க்கு 200 எடுக்கலாம்யா, அசால்ட்டாக சொல்கிறேன், சரிங்களா? சில பேர் அதை நம்ம ஓவராக எடுத்துப்போம், 200க்கு மேலே எடுக்க முடியுமா? இப்படி தான் பிசியில் சொன்னேன், எடுக்கலையா? பிசியில் 70 out of 70 போடணும்னு நினச்சா இதில் வேணால் போடலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் இன்னொருத்தவங்க போடுற வர அந்த டார்கெட் உங்களுக்கு இருக்காது, சரிங்களா? இப்போ உசேன் போல்ட் எவ்வளோ டயத்தில் முடிக்கிறாரோ அதுதான் அடுத்த அத்லெட் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறான். உசேன் போல்ட் முடிக்கிற வரைக்கும் தெரியாது அந்த டைமில் முடிக்க முடியும்னு சொல்லி. இப்போ கடைசியில் ஏதாவது பேசும்போது சொல்லலாம், உசேன் போல்ட்டே அவ்வளோதான். உசேன் போல்ட்டே என்ன, உசேன் போல்ட் சாதிக்க போய் தானே உசேன் போல்ட்டேன்ற பேர் வருது. அதே தான். இப்போ நீ 200க்கு 200 போட்டிங்களா, அடுத்த நாளைக்கு உங்களை சொல்லுவான், அவ்வளோ படிச்சு அவனே 190 தான், அதுவே 192 போட்டால் அவனே 192 தான். அந்த டார்கெட்டு தான், சரிங்களா? அதனால் நீங்கள் அதெல்லாம் டார்கெட்டுன்றது ஒன்லி நம்பர்ஸ். இந்த டைம் டஃப்பாக இருக்கலாம், கூடலாம் குறையலாம். நம்ம டார்கெட் 200 கொஸ்டின், 200க்கு 200 அடிக்கணும், ஒன்றும் கூட விடக்கூடாது. எக்ஸாம் கால்ஃபார் வராத வர. எக்ஸாம் கால்ஃபார் வந்துருச்சு, இன்னும் 3 மாதம் டைம் இருக்கா, அப்போ நீ ஒதுக்கலாம். ஏன்னா நிறையா ஸ்ட்ராட்டஜி நான் பார்க்குறேன். சில பேர் அதில் 10 கட் பண்ணு, இதில் 10 கட் பண்ணு, 180 டார்கெட் பண்ணு. இருக்கிற 200ல் அந்த 20 கொஸ்டின் தெரியுமா தெரியாதுன்னே தெரியாமல் நீ ஏன் கட் பண்ணுற? அது ஒருவேளை உனக்கு தெரிஞ்ச 10 கொஸ்டின் வரலாம்ல, கேட்டால் அது லக்கில் இருக்கும். அந்த மாதிரிலாம் கட் பண்ண வேணாம். நம்ம அந்த கொஸ்டின் நமக்கு எடுக்கணும். நமக்கு ஒரு கொஸ்டின் முக்கியம். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு கொஸ்டினுமே உங்களோட அரசு வேலையை உறுதி செய்ய போகிறது. 1 மார்க், ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது நமக்கு 1.5 மார்க். அரை மார்க்கில் வேலை மிஸ் ஆனவங்க இருக்காங்கல்ல. ஸோ அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒமிட் பண்ணவே கூடாதுயா, தெளிவாக இருங்க, சரிங்களா? எதையுமே எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நெவர் கிவ் அப், விட்டுறாதீங்க. இதை விட்டுட்டு அடுத்ததை படி, நான் இதையும் படிப்பேன் அதையும் படிப்பேன், ஏன்னா டைம் இருக்கு என்கிட்ட, வேற என்ன வேலை இருக்குது? நம்ம வேலை அரசு வேலை வாங்கணும்னு உறுதியாக இருக்கும். அப்போ இதில் வந்து அதை விடு இதை விடுன்னா வேலை வழிக்கு இடமே கிடையாது, எல்லாத்தையும் அடிக்கணும். இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே சில பேர் விட்டு போயிடுவாங்க. ஆனால் கான்செப்ட் எவ்வளோ சின்னது. பவர் மெத்தடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா HCF கண்டுபிடிக்கிற ஒரு லாங் டிவிஷன் மெத்தட், அவ்வளோதான். இப்போ இதில் ஒரு கொஸ்டின் நான் தெளிவாக பண்ணுறேன், அடுத்த கொஸ்டின் நீங்கள் தெளிவாக பண்ணணும், சரிங்களா? இந்த கொஸ்டின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி இப்போ கீழே ஆன்சரை கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர், இதில் என்ன கொஸ்டின் பண்ணலாம்? கொஸ்டின் நம்பர் 1 ஒர்க் அவுட் பண்ணவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1, x⁴ 3x³ x⁴ plus 3x³
சரி, இந்த கொஸ்டின் தனியாக எழுதி ஒர்க் அவுட் பண்ணுவோமா? x⁴ 3x³ இதை முதல்ல தனியாக எடுத்து எழுதுங்க. ஒரு கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணுறேன், மற்ற கொஸ்டின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுலையும் ஒரு கொஸ்டின் லாஸ்ட் குரூப் 4ல் தான் கேட்டாங்க இந்த மாடல், சரிங்களா? x⁴ + 3x³ - x - 3. x⁴ வெயிட் பண்ணுங்க, இந்த லாஜிக் கொஞ்சம் நம்பர்ஸ் லெட்டர்ஸ் பார்த்துக்கணும். ஏன்னா இதில் மிஸ்டேக் பண்ணோம்னா கொஸ்டினில் மிஸ்டேக் பண்ணால் ஆன்சரும் தப்பாக தான் வரும். அவங்களே கொஸ்டினை பார்த்துக்கோங்க, ஒரு டைம் 2 டைம் சொன்னால. ஓகே, x⁴ + 3x³ - x - 3 + 3x³ - x - 3. ஓகேங்களா? இப்போ இதை எதால் வகுக்க போகிறோம் அப்படின்னா x³ + x² x³ + x² - 5x + 3 x³ + x² - 5x + 3. ஒரு டைம் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம், ஏன்னா ஆன்சர் வரணும்ல. x³ + x² - 5x + 3. ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? மீப்போவா. ஓகேங்களா? கொஸ்டினுக்கு வாங்க. இப்போ இது நமக்கு உள்ளே இருக்கணும், கரெக்டாக? இந்த வேல்யூ உள்ளே இருக்கணும், இந்த வேல்யூ வெளியே போட்டுக்கிறோம். x³ + x² - 5x + 3. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸால் பெருக்கிறோம் அப்படின்னா x + x என்ன ஆகும்? x⁴. இந்த x² கூட x சேர்ந்தால் என்ன ஆகும்? +x³. இந்த x கூட 5x சேர்ந்தால் என்ன ஆகும்? -5x². சரிங்களா? +3x. ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்க, கரெக்டாக கழிக்கணும். இந்த இடத்துல கழிக்கிறப்ப என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா, இது மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இது கேன்சல். இது 2x³ தானே, அப்போ 2x³. இங்கே x² இல்லை, அப்போ +5x². இங்கே -3x, இங்கே -x, அப்போ -4x - 3. இந்த x² மேலே இல்லை, தெளிவாக பார்க்கணும். அதை போய் x கூட கூட்டிடக்கூடாது, சரிங்களா? பவரோட சேர்த்து தான் டெலி பண்ணணும். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம எதை வகுக்கலாம் அப்படின்னா, சரி மறுபடியும் நீங்கள் இதை வச்சு வகுக்க முடியுதான்னு பாருங்க. ஏன்னா இங்கே x³ அங்கே x³ தானே இருக்குது. அப்படியே வகுத்துப்போமா? என்ன வரும்? +2 போடுவோம். 2 போட்டோம்னா 2x³ + 2x² ப்ளஸ், சாரி மைனஸ் இருக்கா, 2. அந்த 2வால் இப்போ 5 பெருக்கும்போது மைனஸ் எப்படி பெருக்குன்னு புரியுதா? 10x + 6. ஓகே, இதை டேலி பண்ணோன்னா என்ன வரும்னு பாருங்க. இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் கேன்சல். 3x² + 6x + 6x - 9. ஓகேங்களா? சரி, இப்போ இதை வச்சு எதை பெருக்கலாம்? இதில் எல்லாத்தையும் எதை காமனாக வெளியே எடுக்கலாம் பாருங்க. 3 காமனாக வெளியே எடுத்தோம்னா x² + 2x - 3. சரிங்களா? இதால் இப்போ எதை டிவைட் பண்ணணும்? இப்போ பாதி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதால் எதை டிவைட் பண்ணுவோம்? லாஜிக் சேம் லாஜிக் தான். இப்போ இதை வந்து உள்ளே கொண்டு வந்துடுவோமா? இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும், x² + 2x - 3. இதை எதை வச்சு டிவைட் பண்ணுவோம்? x³ + x² - 5x + 3. இதை டிவைட் பண்ணுவோம் இப்போ. சரிங்களா? இப்போ இதை டிவைட் பண்ணும்போது என்ன வரும்னு பாருங்க. இப்போ x² இருக்கு, இன்னொரு x போட்டால் என்ன ஆகும்? இது x³. இந்த xோட 2x இருக்குன்னா +2x² - 3x. ஓகே, டிவைட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? மைனஸ் 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 ப்ளஸ் கேன்சல். x² - x² -x². சரிங்களா? 2xல ஒரு x போனா. ஓகே, இப்போ -5ல் 2 போனால் 3 போனால் 2x + 3. சரிங்களா? சரி, இப்போ இதை நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூவை இங்கே இதில் வந்து மைனஸை கூட வெளியே எடுக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வேல்யூ கூட அப்படியே எடுத்துக்கலாம், இந்த வேல்யூ. சரிங்களா? இப்போ இதால் அதை வகுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள். இதால் அந்த வேல்யூ வகுத்துக்கலாம், அதால் இந்த வேல்யூ எதை வேணால் வகுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன வருது? x² + 2x - 3ன்னு வருதா? இப்போ அதை 1ஆல் பெருக்கும்போது என்ன ஆகும்? ஒரு டைம் பெருக்குனீங்கன்னா, இல்லை -1ஆல் பெருக்குங்க, அப்போ என்ன வரும்? அப்படியே x². இல்லை நீங்கள் இதை வச்சு அதை வகுத்துக்கலாம், ரெண்டில் எது வேணால் ஓகே. இல்லை இந்த ஸ்டெப் போடுறோம்ல, இந்த ஸ்டெப்பே போடாமல் இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இங்கே -1 போடுங்க. அப்போ என்ன வரும்? -x² - 2x + 3ன்னு வருமா? அப்போது ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாமே கேன்சல் ஆகி என்ன வந்து 0 வந்துருச்சா? எதால் வகுக்கும்போது 0 வந்துச்சு? ஆன்சர் HCF இஸ் x² + 2x - 3 தான் HCF. ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் -2 -3 -1 + 3ன்னு எடுத்துக்கலாமா? -1 + 3. இப்போ இங்கே xx போட்டு பாருங்கள். அதாவது பெருக்கும்போது என்ன வரணும்? -3, கூட்டும்போது +2 வருதா? அப்போ கரெக்டு. அப்போ இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? x - 1
எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ அப்போ இதுதான் என்னதுன்னா ஹச்சிஎஃப். நல்லா பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடியா கிடைக்கும். எந்த நம்பரால் டிவைட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஒன்று எஃப்எக்ஸ் இன்னொன்று ஜிஎஃப்எக்ஸ் எதை வேணால் எடுத்துக்கலாயா. நமக்கு என்னன்னா இங்கே பெரிய நம்பர் இருக்கணும், வெளியே சின்ன நம்பர் இருக்கணும். இங்கே பவர் 4னா இங்கே பவர் 3. இப்போ இங்கே பவர் 3 இருந்துச்சா, அப்போ என்ன பண்ணிட்டு அந்த பவர் 3லேயே டிவைட் பண்ணிடலாம். புரியுங்களா. அதை விட சின்ன நம்பர் ஆகும்போது என்ன பண்ணணும், அதை கொண்டு வந்து உள்ளே போடணும். அப்படியே கொண்டு வரணும் அவசியம் கிடையாதுல்ல. சரி, இப்போ வந்து பாருங்கள் இது எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் அந்த எக்ஸ் கியூப் வகுக்கணும்னா எக்ஸ் கியூப் உள்ளே கொண்டு வந்துடணும். இப்போ சின்ன நம்பரை வெளியே போட்டு வகுக்கணும். வகுக்கும்போது நமக்கு அடுத்த நம்பர் கிடைக்குது. இதே எக்ஸ் ஸ்கொயர் தான் இங்கே இருக்குது. அப்போ நம்ம உள்ளே கொண்டு வரணும், வெளியே அவசியம் கிடையாது. அப்படியே வகுத்துல 0 வந்துடும். எப்போ 0 வருதோ, எதால் வகுக்கும் போது 0 வருதோ அதான ஹச்சிஎஃப். அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணால் முடிஞ்சது. இல்லை நான் இப்படி டேரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை காமனாக எடுத்தால் என்ன வரும்னு பார்க்கலாம். எக்ஸை காமனாக எடுத்தீங்கன்னா என்ன வரும், இதை பிரித்து எழுதலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, 2 மெத்தடில் பண்ணுவாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 இருக்குது. இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், x மைனஸ் 1 x மைனஸ் 3 இருக்கா, அந்த ஆர்டரில் இதை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு எழுதுறாங்க சரிங்களா. என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா. இப்போது ஏன்னா 3xல ஒரு எக்ஸ் போனால் 2x தானே. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸை கொண்டு வந்துட்டு ப்ளஸ் 3x மைனஸ் 3 கொண்டு வாங்க. இது ரெண்டுலேருந்தும் எக்ஸை காமனாக வெளியெடுத்தா உள்ளே என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் இது ரெண்டுலேருந்து 3 காமனாக வெளியெடுத்தா எக்ஸ் மைனஸ் 1. அப்போ இந்த எக்ஸும் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸும் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, இப்போ இந்த 2 தான் அங்கே கிடச்சிருக்கா. மேலே இருக்கு பாருங்க, எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 3 அங்கே இருக்கா. இந்த மாதிரி 2 மெத்தட் இருக்குது. ஒரு இந்த அதாவது இந்த சென்டர் நம்பர் ஒரு நம்பரை கிளியராக சொல்லினா அடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த சென்டர் நம்பரை 2ஆக பிரித்து எழுதி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இது ஒரு வே. இல்லையா காரணிப்படுத்துக ஸ்கூலில் பண்ண மாதிரி பெருக்குனா இந்த கடைசி ஆன்சர் பெருக்குனா வரணும், இந்த சென்டர் ஆன்சர் கூட்டுனா வரணும். இப்போ இது ரெண்டையும் கூட்டும் போது +2 வருதா, இது ரெண்டையும் பெருக்கும் போது -3 வருதா, அப்படி பிரிச்சு எழுதிட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயரை கீழே பிரிச்சு எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் ஓவர். இதுதான் ஹச்சிஎஃப். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கொஸ்டின் கேட்குறது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரேர் தான். ஆனால் நம்ம நல்லா படிச்சுக்கிறது நம்ம சேஃப் வே. எல்லாமே இதே மெத்தட் தான்மா. ஒரு நம்பர் இன்னொரு நம்பரால் வகுக்க போகிறோம், வகுத்து ஆன்சர் செக் பண்ண போகிறோம் சரிங்களா. அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி ஒரே மாடல் தான், வேறு மாடல் கிடையாது, சேம் மாடல். அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுறீங்க சரிங்களா. ஒவ்வொரு கொஸ்டினும் ஆன்சர் கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு இன்னொன்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இதே கொஸ்டினை முடிஞ்சால் நம்ம டெலகிராம் இருக்கு இல்லைங்களா, டிஸ்கஷன் குரூப்பில் சில பேர் சால்வ் பண்ணி போடுங்க, தெரியாதவங்க பார்த்துக்கிட்டோம் சரிங்களா. அப்போ தான் எனக்கு என்னென்ன தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியும். ஒரு சில தப்பு திரும்ப திரும்ப வருது, ஆன்சர் வரலைன்னா நான் அந்த கொஸ்டினை மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ண முடியும். கொஞ்சம் டிஸ்கஷன் குரூப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கஷன் குரூப்பில் ஸ்கூல் புக்கை தவிர வேறு எதுவும் வரக்கூடாதுமா. திரும்பவும் சொல்கிறேன், ஸ்கூல் புக்கு, நான் கிளாஸ் நடத்தின பேஜோட ஸ்க்ரீன்ஷாட்டு இது வரலாம். அன்வான்டாக வேறு ஏதாவது சேனல் ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா நான் அப்படியே டிஸ்கஷன் குரூப்பில் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். அடுத்தவங்களால் நினச்சாலும் டிஸ்கஷன் குரூப்பில் லைஃப் டைம் ஆட் ஆக முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. அது பிளாக் லிஸ்ட்டில் போய் விழுந்துடும் சரிங்களா. அதனால் புரிஞ்சுக்கோங்க, நான் யாரை ரிமூவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. பட் அன்வான்ட் லிங்கோ அன்வான்டாக சார்ட்டோ ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா உடனே பிளாக் ஆயிரும். அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக தேவையானதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. நோ இஷ்யூ. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தடுமா சரிங்களா. இப்போது எல்சிஎம் ஹச்சிஎஃப்க்கு இடையே உள்ள தொடர்புன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு 2 கொஸ்டின் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரே கொஸ்டின் தான். 3.3 இருக்குது பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. 3.3 வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே முடிய போகுது. வெறும் 4 கொஸ்டின். இந்த 4 கொஸ்டினில் ஆமாம் 4 கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, இந்த 4 கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பயிற்சி 3.3 பார்த்துடலாம். 2 முதல் இந்த இது தெளிவாகிக்கோங்க. இது தெளிவானதுக்கப்புறம் இது நம்ம ரிலேஷன் தான்ப்பா, நம்ம ஆல்ரெடி பார்த்த ரிலேஷன் தான். அதாவது எல்சிஎம் இன்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு நம்பர் 1 இன் நம்பர் 2 எழுதுவோம்ல, இங்கே என்ன எழுதுறாங்கன்னா எல்சிஎம் இன்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் இன்டு ஜிஎஃப்எக்ஸ். அதனால் நம்பர் 1 நம்பர் 2 இங்கே இருக்கு பாருங்கள். இந்த லாஜிக் வேறு ஒன்றும் இல்லை. 3.3 நான் சொல்லிட்டேன், லாஜிக் சொல்கிறேன், நீங்கள் கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். நான் ஒர்க் அவுட் பண்ணி சொல்கிறேன் சரிங்களா. இது ஸோ இதை பொறுத்தவரை இப்போ எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் இருக்கீங்க. கொஸ்டினில் எஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜிஎஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 கோவை எடுத்து வச்சு சரிங்களா. ஸோ இப்போ இதில் எல்சிஎம் ஹச்சிஎஃப் கேட்டாங்கன்னா ரெண்டோட வெயிட் இது வேணாம், நம்ம டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாமா. அதான் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எல்சிஎம் இன்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் இன்டு ஜிஎஃப்எக்ஸ் ரெண்டையும் பெருக்கி எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை. வெயிட் வாங்க கொஸ்டின்குள்ளே போவோம். இந்த இருக்கு பாருங்க, நம்ம பார்த்த கொஸ்டின் 3 வேல்யூ இருந்தால் 3க்கும் எல்சிஎம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சி 3ஐயும் பெருக்கிக்கணும். 3 நம்பர் இருந்தால் 3க்கு எல்சிஎம் ஹச்சிஎஃப் 3ஐயும் பெருக்கிட்டா முடிஞ்சது. இப்போ பயிற்சி 3.1 நான் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன். இப்போது இந்த இருக்கு இல்லைங்களா, சரி பார்க்கன்னு சொல்கிறாங்க. இது 2 நம்பர் இருக்குது. இதோட எல்சிஎம் ஹச்சிஎஃப் என்ன, 21 × 35 21x² y 35xy². இது ரெண்டையும் பெருக்குனா ஈக்குவல் டு
என்ன சொல்கிறாங்க எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். இதில் எல்சிஎம் வேல்யூ என்ன வரும் 35ல் 21 டேலி ஆகுமா? டேலி ஆகாது. 35 2 75, 35 2 70 வராது. 35 3 105ல் ரெண்டுமே டேலி ஆகும். அப்போது எல்சிஎம் வந்து 105. சரிங்களா? 105. எக்ஸோட பெரிய பவர் 2, ஒய்யோட பெரிய பவர் 2 இன்ட்டு 2க்கு ஹச்சிஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 XY. அவ்வளோதான். இப்போ இது ரெண்டையும் பெருக்கி அது ரெண்டையும் பெருக்கா டேலி ஆகுதான்னு பார்க்குறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், இது நான் எப்படி டேலி பண்ணுறேன்னு பாருங்கள். இது சரி பார்க்காதானே, இந்த மாதிரி சரி பார்த்துக்கலாம். இப்போ 7 இருக்கா, 7வது வாய்ப்பாட 21 டேலி பண்ணால் என்ன வருது? 3 35 என்னாச்சு? 105. நம்பர் டேலி ஆயிடுச்சா? முடிஞ்சது. ஓகே, எக்ஸோட பவரில் பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஒய் இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் அந்த ஒய்யவும் டேலி பண்ணிட்டோம். இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் இருக்கா? ஓகே, அப்போ இங்கே எக்ஸையும் இந்த ஒய் ஸ்கொயரும் டேலி பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே டேலி ஆயிடுச்சா? புரியுதா? நான் கண்டுபிடிச்சது எல்சிஎம் தனியாக கண்டுபிடிச்சேன், ஹச்சிஎஃப் தனியாக கண்டுபிடிச்சேன். ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்போது எப்படி டேலி ஆகுது. ஸோ இதுதான் நம்ம மெத்தடில் நம்ம இப்படி படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். எல் இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு நம்பர் 1 இன்ட்டு நம்பர் 2ன்னு படித்தோம்ல, அதை எஃப்ஆஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஆஃப்எக்ஸ்னு மாற்றி எழுதி அப்படியே சரி பார்க்கணும். இதை பொறுத்தவரை கொஸ்டின் கிடையாது. இதே மாதிரி இதுக்கு எல்சிஎம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்க, இப்படி ஈக்குவல் பண்ணுங்கள், இந்த ஃபார்முலாவில் போடுங்க. ரெண்டும் ஈக்குவலாக வந்தால் சரி, இதுவும் சரி. சரியான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலது வரலாம், வராமையும் இருக்கலாம். சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள். ஆனால் லாஜிக் படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். அதனால் சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போது ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்களேன், நல்ல கொஸ்டின். இப்போ இது ஒரு நம்பர்னு கொடுத்துட்டாங்கப்பா. சரிங்களா? இது ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, இது ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம இதை முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு வேல்யூ எல்சிஎம் ஹச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நான் எல்சிஎம் வந்து 2 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எழுதுனாலும் எழுதலாம். இப்போ அது ரெண்டையும் பெருக்கி இதில் வகுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? இது பெருக்கினா என்ன வரும்? இது ரெண்டுலேருந்து எதை வெளியேறலாம் யோசிங்க. காமனா ஏ ஸ்கொயரு. இப்போ 4 3 12 வராது, 6 2 12. ஓகே, -6 + 2. சூப்பர். இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இது எனக்கு எல்சிஎம் வேணும்னா என்ன பண்ணலாம்? நம்பர் 1 நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்பர் 2 டிவைடட் பை ஹச்னு போட்டுடலாமா? ஏன்னா எல் இன்ட்டு ஹச் தானே. அப்போது இந்த லாஜிக்கை இப்போ நான் எடுத்து எழுத போகிறேன். இதை நான் ஏவை பிரித்தேன்னா பெருக்கும்போது -12. அப்போது +6 -2 வருதா? a + 6 a - 2ன்னு இதை பிரித்து எழுதியிருக்கேன். இந்த வேல்யூவை புரியுதா? ஒரு டைம் பாருங்கள், நான் பாக்ஸ் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கா? ஓகே, அடுத்த ரெட் கலரில் அடுத்ததை பிரிக்க போகிறேன். இதை இந்த a ஸ்கொயர் -5 + 6. அப்போ 3 × 2 6, -3 -2 பெருக்குனா +6 கூட்டுனா -5. ஓகே, அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்னா a - 3 a - 2ன்னு எழுத போகிறேன். ஓகேவா? டிவைடட் பை கீழே என்ன இருக்குது? மீப்போவா a - 2 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இப்போ பெருக்கும்போது இதுக்கு இது கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு டைம் மிச்சம் என்னெல்லாம் இருக்குது? a + 6 a - 3 a - 2. ஸோ இதுதான் இதோட எல்சிஎம். புரிஞ்சதா? இதுதான் மெத்தட். ஸோ இதே மெத்தடில் இந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபார்முலா அதே தான். ஏன்னா எல் வேணும்னா n1 × n2/h. இந்த n1னா f(x), n1னா g(x). இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. நம்ம மைண்டில் n1 n2 எடுத்துக்கிட்டால் போதும். சரிங்களா? அப்படியே ஒர்க் அவுட் பண்ணால் டேரெக்டாக ஆன்சர். ஸோ இது என்ன நினைக்கிறீங்க? இந்த கொஸ்டின் இதுவும் அதே தான். இதில் என்னென்னா உங்களுக்கு ஹச்சிஎஃப் கொடுத்து எல்சிஎம் கேட்டாங்க, இப்போ எல்சிஎம் கொடுத்து ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? அதே லாஜிக் தான். ஃபார்முலா என்னது? எல் இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஎஃப்எக்ஸ். இப்போ நமக்கு எல் கொடுத்து ஹச் கேட்டாங்களா, இங்கே ஹச்சிஎஃப் கேட்குறாங்க, எல் கொடுத்துருக்காங்க. அப்போது எஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஎஃப்எக்ஸ் ரெண்டையும் பெருக்கிற மாதிரி எடுத்து எழுதணும். காமன் டைம் வெளியே எடுக்கணும். டிவைடட் பை எல் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் வரும். சரிங்களா? சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் கூட நான் தனியாக அல்ஜிப்ரா நடத்தும்போது மறுபடியும் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா இதில் போய்கிட்டு இருந்தோம்னா 15 வீடியோவை தாண்டி போயிடும் எல்சிஎம் ஹச்சிஎஃப். நான் கொடுக்குறேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விஷயம் கொடுக்குறேன். பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் இந்த ஆர்டரில் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை செக் பண்ணணும். இதுக்கப்புறமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னை பார்த்து இருந்தீங்கன்னா எக்ஸாமில் வேஸ்ட்டு. ஏன்னா அதுக்கான ஆன்சர் இருக்குது, எப்படி பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் சொல்லிட்டேன். ஒரு கொஸ்டின் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் எனக்கு சரியாக வரலை அப்படின்னா இப்போ அல்ஜிப்ரா லைவ் போடுறோம்ல, லைவில் கொஸ்டின் கேளுங்க, அந்த கொஸ்டின் அனுப்புங்க. ஒரு வேளை யாராவது நான் சால்வ் பண்ண கொஸ்டினே சொன்னீங்க அப்படின்னா கரெக்டாக மாட்டிப்பீங்க. வீடியோ பார்க்கலன்னு அர்த்தம். பார்த்துட்டு தெளிவாக டவுட் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இதில் எவ்வளோதாயா? இந்த டைப் வந்து 3வது டைப் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா? அவ்வளோதான். இதை முடிச்சிங்க அப்படின்னா எல்சிஎம் ஹச்சிஎஃப், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக் எல்லாமே லைன் பை லைனாக எல்லாமே முடிச்சிட்டோம். பாருங்கள்,
இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த L × H = N1 × N2 அந்த ஃபார்மெட் தான். 2 கொஸ்டின் நான் பண்ணிட்டேன். நம்பர் மாறி இருக்கு. நீங்கள் நம்பராக பார்த்துருக்கீங்களா? இங்கே ஈக்குவேஷனாக பார்க்குறப்போ ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். 2 டைம் ஒர்க் அவுட் பண்ணுங்களேன், பழகிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பாடம் 3.10 வரை அல்ஜிப்ரா தான். அதனால தான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு இந்த வாரம் சாட்டர்டே நம்பர்ஸில் ஸ்கூல் புக்கில் இருந்து 100 கொஸ்டின் எடுத்து தரப்போகிறேன். அப்படியே கிளாஸை முடிச்சு 100 கொஸ்டின் கையில் கொடுத்துறேன். சரிங்களா? காலையில் கிளாஸ் இருக்கும், சாட்டர்டே கிளாஸ் இருக்கும். சண்டே ஈவினிங் ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 25 மார்க் ஈவினிங். சண்டே காலையில் முதல் நாள் பார்த்த மேக்ஸில் இருந்து ஒரு 50 மார்க் டெஸ்ட் இருக்கும் ஒரு 11 மணிக்கு. ஏன்னா நான் கொஸ்டின் முடிச்சுட்டு கொஸ்டின் எடுத்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும். 11 to 12:30 1.5 மணி நேரம் 100 கொஸ்டின் டெஸ்ட், மினிமம் 100. சரிங்களா? 100லேருந்து 150 கொஸ்டின் நான் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்து மொத்தமாக கம்பைல் பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கான ஆன்சர் நம்ம யூடியூப்பில் டிஸ்கஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அது மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அது February 1st வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? எவ்ரி வீக் அந்த டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம இந்த 5 hours கிளாஸ் கூட மிங்கிள் ஆக போகுது. என்னென்ன டாபிக் முடிக்கிறோமோ அதுலேருந்து 50 கொஸ்டின் டெஸ்ட் வரும். அதை அப்படியே டெஸ்ட் பேட்சாக பிளான் பண்ணி கொண்டு போக போகிறேன். சரிங்களா? அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீயாக தான் பண்ண போகிறோம். ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் தமிழ் மேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தனி டெஸ்ட் பேட்ச் அகாடமியில் போட போகிறாங்க. அகாடமியில் போகிறது தேவைன்னா அகாடமியில் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டுமே தனியாக தான் போக போகுது. ஏன்னா சில பேருக்கு இதுக்கான மீனிங் வந்து நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம். ஏன்னா அகாடமி பேட்ச் தனியாக போகுது, கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் தனியாக போகுது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. நான் ஜென்ரலாக ஒரு லைஃப்குள்ளே வந்து சொல்கிறேன். சரிங்களா? நம்ம 4 பேரை பார்க்குறப்போ யாரும் வந்து கெட்டு போகணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். ஸோ நல்லா இருக்கணும்னா நம்மளால் முடிஞ்ச சர்வீஸை செய்யணும்னு நினைப்போம். யாராக இருந்தாலுமே நம்ம ரோட்டில் யாராவது பார்க்குறோன்னா ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம். நம்ம இவ்வளோ நாள் நமக்கு இன்ட்ராக்ஷனில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, நான் உங்களை பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஸோ நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் நிறைய விஷயங்கள் பண்ண தான் நினைக்கிறேன். சரிங்களா? அதில் நான் எந்த மாற்றமும் அதில் எந்த குறையுமே இருக்காது. நான் பண்ணுறதை தெளிவாக பண்ணுவேன். அதான் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலுமே சரி, ஒரு குறைபாடு இல்லாமல் கொடுக்கணும். நான் இது உங்களுக்கு சொல்கிற சின்ன அட்வைஸாக கூட எடுத்துக்கோங்க. நாளைக்கு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வீட்டில் வந்து ஒரு வெள்ளத்துலையோ இதுலையோ பாதிக்கப்பட்டவங்க யாராவது வந்து ஒரு ட்ரெஸ்ஸோ எதோ கேட்குறாங்கன்னா முடிஞ்ச வரை உங்களால் கிழிஞ்சதையோ செஞ்சதையோ கொடுத்துறாதீங்க. சரிங்களா? முடிஞ்ச வரை நம்மகிட்ட இருக்கிறது நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும் திருப்தியாக அப்படின்னா அதை அடுத்தவங்களுக்கு கொடுங்க. அதான் நானும் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த விஷயத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதில் அறவரையாக நான் கொடுக்க மாட்டேன். எல்லாமே ஃபுல் ஃப்ளெட்ஜாக நான் கொடுத்துருவேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் கொடுக்குறேன்றதுக்காக சொல்லலை. நீங்கள் பண்ணாலுமே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். ஏதோ 4 பேர் பார்க்குறாங்கன்றதுக்காக பண்ணக்கூடாது, ஏதோ 4 பேர் வந்துட்டாங்க நம்ம கொடுக்கணுமேன்றதுக்காக கொடுக்கக்கூடாது. உண்மையிலேயே அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை வச்சு அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா மட்டும் அதை கொடுங்க. எப்பயுமே எந்த விஷயம் பண்ணாலுமே சரி. ஸோ அதே தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குறைச்சி கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். நீங்கள் யோசிக்கவே வேணாம். அது மாதிரி குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் குரூப் 4 பக்கமாக வருது, என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் என்கிட்ட பிளான் இருக்குது. யோசிக்காதீங்க. இது பேசிக் டாபிக் 5 மார்க் உங்கள் கையில் இருக்க போதியா. இது வரைக்கும் நான் முடிச்சதில் 25ல் 5 மார்க்கை தெளிவாக கவர் பண்ணியிருக்கேன். LCM SCF நம்பர் சிஸ்டம் APGP கரெக்டாக 5 மார்க். இது போக பேசிக் நம்பரில் ஒரு கொஸ்டின் மாட்டிடும். 5 மார்க் கன்ஃபார்ம். இப்போ நான் முடிச்சதை தெளிவாக பார்த்தாலே நான் போகிறவே கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் யோசிக்கவே வேணாம். 25க்கு 25 நான் எடுக்க வைக்கிறேன். முழுசாக நம்புங்க. சரிங்களா? அதனால் இதை நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், இதை நீங்கள் போய்கிட்டே இருங்க. நான் இது போக கிளாஸில் கொடுக்குற ஒர்க் அவுட்டு ப்ளஸ் கிளாஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ப்ராக்டிஸ், இது போக சாட்டர்டே ப்ராக்டிஸ், இதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு அவுட்புட் வந்து தெளிவாக 25 கிடைக்கும். சரிங்களா? அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்போ அகாடமி அப்படிங்கிறது நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், சோசியல் சர்வீஸ் நிறையா பண்ணுறோம்னாலும் இப்போ நம்ம வீட்டில் அப்பா அம்மா சாப்பிடாமல் இருக்கிறப்போ நீங்கள் சாப்பாடை கொண்டு போய் யாருக்காக கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? புரியுதுங்களா? அந்த மாதிரி தான். இப்போ 4 பேர் தேடி வந்துட்டாங்க, அகாடமியில் என்னையை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க. நான் இதுக்காக யாருக்கும் இல்லைன்னு சொல்கிறதும் கிடையாது, யாருக்காகவும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, கொடுக்குறத கொடுப்பேன். பட் அந்த அகாடமிக்கு நான் பண்ணுற விஷயத்த பண்ணாமல் விட்டேன்னா என்னோட பேஸே இருக்காது. நாளைக்கு நான் உங்களுக்கு எப்படி வீடியோ கொடுக்க முடியும்? நான் இருக்க இடத்துக்கு வாடகை கொடுக்கணும்ல, அப்போ தான் நிற்க முடியும் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நான் ஒருத்தவங்கள்ட்ட இவ்வளோ தூரம் இறங்கி சொல்லணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. பட் ஒரு சில விஷயத்தை புரிய வைக்கணும். நம்ம பண்ணுற விஷயம் வந்து கரெக்டாக தப்பான்னு அவங்களோட பார்வையில் தெரியாது, அந்த இடத்துல இருந்து பார்த்தா தெரியும். அதனால தான் இப்போ நான் அதையும் பேலன்ஸ் பண்ணணும், உங்களையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இந்த சர்வீஸை நிப்பாட்டக்கூடாதுன்றதுல உறுதியாக இருக்கேன். பட் அதே டைம் என்னோட அகாடமி சைடு அகாடமி இருந்தால் தான் என்னோட ஃபேமிலி ரன் ஆகும். பட் அகாடமியில் என்னையை நம்பி நான் மட்டும் கிடையாது, என்னோட சேர்த்து ஒரு 10-12 ஃபேமிலி இருக்காங்க. அந்த 10-12 ஃபேமிலி அவங்க ஃபேமிலிக்கான இன்கம் இங்கே தான் வரணும். ஸோ ஃப்ரீயாக இவ்வளோ சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ ஸோ அது எந்த அளவு குவாலிட்டியாக கொடுப்போம் யோசிச்சு பாருங்கள். குவாலிட்டியில் குறை இருக்காதுமா. ஃப்ரீ பெய்டு அது மாதிரி பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் என்னென்னா அந்த கன்சிஸ்டன்சி, ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே எப்படி முடிக்க போகிறோங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஸோ அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் கைடு, அவ்வளோதான். உங்களுக்கு நான் ஒரு கைடு இருக்கேன்ற நம்பிக்கையில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஒரு 1 வீக் ஒன்ஸ் ஒரு வாய்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அது மாதிரி எக்ஸாம் கிட்ட வர்றப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. பட் என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிட்ட வந்துருச்சுன்னா ஒரு 30 நாள் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுவேன். எப்படி நான் படித்து எழுதுறனோ அதே மாதிரி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கூடவே நான் ட்ராவல் பண்ணுவேன். அது எல்லா எக்ஸாம்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
லைவில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு அதே மாதிரி ஒரு பேட்ச், குரூப் 4 பேட்ச்சில் கடைசி ஒரு மாதம் குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிப்பேன். படித்து அதை அப்படியே டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும், அவங்களுக்கும் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். அவங்களால இதை படிக்க முடியாதுன்னு சொல்லி நான் வெரிஃபை பண்ணி படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ இந்த சப்போர்ட் நான் எப்பயுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போவும் பண்ணுவேன். அதனால் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோ யாருமே ஃபீல் பண்ணிட வேண்டாம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக என்ன கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பேன், அதையும் நீங்கள் யோசிக்க வேணாம். சரிங்களா? யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு என்ன தரணும்னு நினச்சிருக்கணும் அதை தரமாக தெளிவாக கொடுத்துருவேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுல உங்களோட தரம், அதாவது உங்களுடைய யூசேஜ் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. பட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை நான் கட்டாயப்படுத்துவேன். ஒரு சில விஷயத்தில் 4:30 எந்திரிச்சு இதை பண்ணிட்டு வரணும்னா பண்ணிட்டு வரணும். என் கட்டாயத்துக்கு உட்பட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு வழக்கமாக மாறிடும். சரிங்களா? இப்போ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸை கட்டாயப்படுத்த முடியாதா அப்படின்னா, என்னால் அவங்க பேரை சொல்லி என்கிட்ட கேட்க முடியாது. இன்றைக்கி நான் கேட்டால் நாளைக்கு நீங்கள் உங்களோட நோட்ஸ் எனக்கு அனுப்ப முடியுமா? இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் பேட்சில் வந்து அன்மியூட் பண்ணி பேசி தான் ஆகணும். ஒருவேளை நான் அன்மியூட் பண்ணி பேசலை, நான் கேட்குறப்போ தூங்கிக்கிட்டே கிளாஸ் கவனிக்கிறீங்க அப்படின்னா நான் அப்போவே கட் பண்ணி விட்டுறேன். அடுத்த நாள் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. நான் ஃபீஸ் பே பண்ணேன், என்ன வேணால் பண்ணுங்கள், சொல்கிறதுக்கு ஒபே பண்ணால் கிளாஸில் இருங்க, இல்லாட்டி போய்கிட்டே இருக்கலாம். ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறாங்க, அடுத்து ஆரம்பிக்க போகக்கூடிய ஜூன் பேட்ச். சரிங்களா? ஜூன் பேட்சில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் யூடியூப்பில் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன், ஒரு 100 நாள் போட்டோம், கரெக்டாக ஒரு மாதம் முடியும், நான் அடுத்த பேட்சுக்கான அட்மிஷனாக இப்போ போட்டாங்கயா. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது நம்ம இப்போ இந்த பேட்சே வந்து பார்த்தீங்கன்னா 150 பேரை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ 100 பேருக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 5% டிஸ்கவுண்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு 100 பேருக்கு. அந்த 100 பேர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 2 பேர் அடுத்த ஜூனுக்கான அட்மிஷனை இப்போவே போட்டாங்க. 2 பேர் வந்து நான் ஜூனில் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஸோ அதுக்கான 5000 டிஸ்கவுண்ட் பண்ணி இப்போ ஃபீஸை பே பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதில் ஒருத்தர் நான் 1 இயர் கூட கண்டினியூ பண்ணலாம், நான் அப்பா சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இப்போவே சொல்கிறேன், உங்களுக்கு 1 இயர் இல்லை, நீங்கள் பாஸ் பண்ணுற வரை நான் உங்களுக்கு பார்த்துக்கிறேன். சரிங்களா? அதனால் நீங்கள் வேறு எதையும் யோசிக்க வேணாம், கண்டினியூஸாக படிங்க. வரக்கூடிய 2024 கண்டிப்பாக எல்லாருமே அரசு வேலையில் இருப்பீங்க, அதுக்கு நான் கேரண்டி. உங்கள் தன்னம்பிக்கையை கைவிடாமல் முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக பண்ணுங்கள். அதுக்கு பேர் தான் விடாமுயற்சி. விடாமுயற்சி இருக்கிறவங்க ஒருத்தவங்களை எப்போவுமே வெற்றி அப்படிங்கிறது பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். தோல்வி வந்தால் வெற்றியை நோக்கி ஓடணும்னு சொல்லுவாங்க. அப்போ முன் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், பின்னாடி இல்லை. பின்னாடி தோல்வி வருதா, முன்னாடி வெற்றி போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வெற்றியை பிடிக்கணும் அப்படின்னா தோல்வி வந்துக்கிட்டு தான் இருக்கும், அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா தோல்வி உங்களை பிடிக்கும். அப்போ என்ன மீனிங், நீ ரெஸ்ட் எடுக்கிற அப்படின்னா தோல்வி வந்து உங்களை அட்டாக் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடுங்க, ஓடலையா நடக்க முடியலையா தவழ்ந்தாவது போங்க, பட் மூவ்மெண்ட் கண்டினியூஸாக மூவ் பண்ணணும். அதுதான் கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சி கொஞ்சம் இருந்தாலும் கூட நம்ம ஜெயிக்க முடியும். சரிங்களா? இந்த ஆமை முயல் கதை சொல்லுவாங்க இல்லையா, ஆமை வந்து எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் மெதுவாக போய் கோட்டை ரீச் ஆயிரும். சரிங்களா? அது மாதிரி முயல் வந்து வேகமாக ஓடி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கும், அந்த கேப்பில் ஆமை முந்திரும். அதை இப்போ ட்ரெண்டுக்கு மாற்றிட்டாங்க. முயலும் ஜெயிக்காது, ஆமையும் ஜெயிக்காது, முயலாமை கண்டிப்பாக ஜெயிக்காதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் முயல்ந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதனால் முயலாமல் யாராவது இருந்தீங்க, முயற்சி செய்யாமல் யாராவது இருந்தீங்கன்னா முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு குட் கைடன்ஸோடு உங்கள் பயிற்சியை தொடங்குங்க. முயற்சியும் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதை என்னால் வந்து ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னா உங்கள் கண்டினியூட்டிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கன்சிஸ்டன்சிக்கு என்ன பண்ணணும். நான் ஒருத்தன் கூட சேர்ந்தா ரொம்ப நேரம் படிப்பேன், இல்லை நான் வந்து அகாடமி போனால் படிப்பேன், இல்லை அப்படின்னா என்னை சுற்றி ஒரு என்வரான்மெண்ட் இருந்தால் படிப்பேன், அப்படி என்ன கிடைச்சா நான் படிப்பேன், அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதை நோக்கி ஓடுங்க. உங்களை சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்டை பாசிட்டிவாக மாற்றுங்க. உங்களுடைய டார்கெட்டை நோக்கி மூவ் பண்ணுறதுக்கு உங்கள் கூட 3 பேரை சேர்த்துக்கோங்க, குறைஞ்சது 2 பேர் 3 பேர் போதும். சரிங்களா? ஒரு சின்ன சர்க்கிளோட கரெக்டாக எய்மை ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸாக போய் அச்சீவ் பண்ணுங்கள். சரிங்களா? அதனால் உங்களுக்கு கரெக்டாக உங்களோட முயற்சியிலையும் பயிற்சியிலையும் தெளிவும் தொடர்ச்சியும் கண்டிப்பாக இருந்தால் இந்த வருஷம் நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர், அதை யாராலையும் தடுக்க முடியாது. சரிங்களா? தேங்க்யூம்மா, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.